சாரி லேட்டாக போயிட்டுருக்கிறதுனால ஸ்ரீகாந்த் சாரோட ஸ்பீச்சை எடிட் பண்ணிட்டோம். எடிட்டர் ஸ்ரீகாந்த் சார். ஏன்னா நாங்கள் 2 பேர் போய் மறுபடியும் இப்போது ஃபைனல் ட்ரிம்மிங் எடிட்டிங்கில் வேலை இருக்குது. இப்போது ஓடணும். இப்போது சாரோட உட்காரணும். அடுத்தது தெலுங்கு டப்பிங் இருக்குது. அப்புறம் ஜிவி ஸ்டுடியோவுக்கு போகணும். நிறைய இருக்குது. எனக்கு முதல்ல வந்து இந்த திரைப்படம் அமைச்சு கொடுத்த, அதாவது ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்படும் கெரியரில். அந்த அந்த இக்கட்டான சூழ்நிலையில் எல்லோரும் ரைட் ஆஃப் ரைட் ஹர் ஆஃப், அவ்வளோதான், இதோட முடிஞ்சிச்சு, கெரியர் முடிஞ்சிச்சு, இதோட எழுந்திரிச்சு வர முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது, when everyone wrote me off, there were 2 people. இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் 14 months நான் வீட்டில் உட்காந்தேன் நடிக்க முடியாமல். ஏன்னா சில பேர்னால அது நான் சொல்ல விருப்பப்படல. அது ஓகே, அது ஒரு ஃபேஸ். பட் எனக்கு சௌத்ரி சார், ஆர்பி சௌத்ரி சார் வந்து கூப்பிட்டு, முக்கியமாக இந்த தருணத்தில் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் ஏன் எல்லோரும் உழைக்கிறேன், 24 மணி நேரம் நான் எப்போ தூங்குறேன், எப்போது எந்திரிச்சு இப்போ வேலை செய்கிறேன் அப்படின்லாம் சொன்னாங்க. உண்மையிலே ஒரு வருடம் வந்து என்னோடய பர்சனல் லைஃப் ரொம்ப ரொம்ப பாதிச்சு இருந்தாலும் இந்த படம் நல்லா வெற்றிகரமாக வரணுன்றதுக்காக என் கூட இருந்து என் கஷ்டங்களில் என்னை ஊக்கப்படுத்தி என்னை வந்து இந்த நாள், இந்த நேரம், இந்த நொடி உங்கள் முன்னாடி இவ்வளோ பாசிட்டிவாக நிப்பாட்டினதுக்கு காரணமாக இருந்தால் என்னை வருங்கால மனைவி, என்னோடய துணைவி சாயுதன்ஷிக்காக வந்து நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சொல்லணும். பிகாஸ் வேறு யாராவது தான் பிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருப்பாங்க இந்நேரம். எனக்கு ஆர்பி சௌத்ரி செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஐ ஷுட் தேங்க் ஆர்பி சௌத்ரி சார். அந்த நேரத்தில் எனக்கு வந்து என் மேலே கொடுத்த கான்ஃபிடென்ஸ். இதெல்லாம் தாண்டி ஒரு நபருங்க, ஒரே ஒரு நபர், திருப்பூர் சுப்பிரமணியம் அண்ணன். அந்த திருப்பூர் சுப்பிரமணியம் அண்ணன் கொடுத்த அந்த ஒரு ஊக்கம், அந்த ஒரு நம்பிக்கை, அது வீண் போகக்கூடாதுன்றதுனால்தான் நான் என்னோட உழைப்பு அதிகரித்து இந்த படம் நன்றாக கொண்டு வரணும். தமிழ்லையும் சரி, தெலுங்குலேயும் சரி, இந்த படம் இப்போ August 14th திரைக்கு வரப்போகுது. ஒவ்வொரு நாளும் உழைக்கும் போது நான் நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரே விஷயம், அவர் என் மேலே வச்சுருந்த அந்த நம்பிக்கை வீண் போகக்கூடாது. அவருக்கு நான் வந்து நன்றின்னு சொல்கிறத விட அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஒருத்தர் எழுப்பி விட்றாங்க பாருங்களேன், அந்த நேரத்தில் யாருமே இல்லாத சமயத்தில் எழுப்பி விட்டு, போடா போய் வேலை செய், உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்த ஊக்கம்தான் இந்த மகுடம் திரைப்படத்துக்கோட சக்ஸஸ்க்கு முக்கியமான காரணம். எங்களோட உழைப்பு முன்பின் அதுக்கப்புறம் தான், அதுக்கு பிஃபோர் வந்து கொடுத்த ஊக்கம், கொடுத்த அந்த பிளாட்ஃபார்ம் திருப்பூர் சுப்பிரமணியனுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி ஐ ஷுட் தேங்க் ஆல் மை ஆர்டிஸ்ட் அண்ட் மை டெக்னீஷியன்ஸ். எனக்கு this is the most சேலஞ்சிங் ஃபில்ம் நான் சொல்லுவேன். பிகாஸ் ஸ்க்ரீனுக்கு, அதாவது கேமராக்கு முன்னாடி கேமராக்கு பின்னாடி அப்படின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து சில நேரத்தில் ஐ பிகேம் அ ஸ்பிளிட் பர்சனாலிட்டி ஐ வுட் சே. இது ஏன்னா போய் நடிக்கணும். நான் நடிக்கும்போது எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் நான் சொல்லிவிடுவேன், நான் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லி 1 செகண்ட்க்கு அப்புறம் நீங்கள் நடிங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா எனக்கு அந்த எடிட் பாயிண்ட்டு, நான் திடீர்னு நடிச்சா அந்த வசனம் பேசினா அது கஷ்டம்னு சொல்லும்போது பேசி முடித்த உடனே அதுதான் அந்த கஷ்டமான விஷயம். அவங்க பேசி நடித்து முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் நான் போய் அந்த காட்சியை பார்த்து வந்து நடிக்கிறது தான். அந்த நேரத்தில் என்னன்னா, எல்லாருமே நான் சொன்னது வந்து, இவன் எதுக்கு நம்மளுக்கு நடிப்பு சொல்லித்தரான், இவன் எதுக்கு எனக்கு வரிகளுக்கு வந்து ஒரு 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 விஷயம் சொல்கிறாப்புல, இவன் எதுக்கு இசையமைப்பில் வந்து எனக்கு ஒரு விஷயம் இவன் எதுக்கு வந்து நான் நடன பயிற்சி, முக்கியமாக திலீப்புக்கு வந்து எதுக்கு நம்மளுக்கு எதுக்கு ஸ்டண்ட்டு பற்றி இவன் சொல்கிறான் அப்படின்னு சத்தியமாக சொல்கிறேங்க. இந்த ஈகோ இல்லாத இந்த கூட்டனால தான், இந்த ஈகோ இல்லாத அந்த டெக்னீஷியன்ஸ், இந்த ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ், இந்த டீம் எனக்கு கிடைச்சதுனால தான் மகுடம் வந்து இவ்வளோ சிறப்பாக வந்திருக்கு. ஏன்னா சத்தியமாக வந்து எந்த நேரத்துலையும் வந்து என்னால் வந்து நான் நினச்சது சாதிச்சிருக்க முடியாது. ஐ கேன் ஸ்டார்ட் வித் எவ்ரி ஒன், ரைட் ஃப்ரம் துஷாரா, நெக்ஸ்ட் மை வெரி வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் அஞ்சலி ஃபார் த லாஸ்ட் so many 15 years. அண்ட் ஏன்னா ஆர்டிஸ்ட் கிட்ட வேலை வாங்குறது நான் கற்றுக்கிட்டது பாலாண்ணா கிட்ட.
கேமரா ஆன் எப்போ ஆன் ஆகும்ன்ட்டு அவங்களுக்கே தெரியாமல் நான் மதம் சாருக்கெல்லாம் நான் வந்து கேமரா ஆன் பண்ணி விட்டு சார் அப்படியே பாருங்கள் சார் அப்படியே பாருங்கள் சார் கட் மூவிங் ஆன் அதான் ஜான் விஜய் சொன்ன மாதிரி எடுக்கலையே சார் இல்லை சார் எடுத்தாச்சு சார் உங்கள் கண்ணு தான் சார் முக்கியம் அப்படின்ட்டு அவர் சொல்லிகிட்டே இருப்பேன். அவருக்கு ஒரு சின்ன ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். பட் when I show him the footage he understood. எனக்கு அதே மாதிரி தான் மற்ற நடிகர்கள் ஐ டோன்ட் நோ லைக் எனக்கு அந்த இப்போ மாயா ஆகட்டும் லைக் எவ்ரி ஒன் அந்த தம்பி அஸ்வின் ஆகட்டும் லைக் ஐ ஹாவ் டு கோ டவுன் டு தேர் அவங்க இடத்துக்கு வந்து உன் ஜூஸும் வேணாம் உன் காரும் வேணாம் அப்படின்னு சொல்லும்போது நான் அது சொல்லும் போது அவங்க உள்வாங்கி பண்ணுறது ஐ ஹாவ் இட் இஸ் எனக்கு பிடிச்ச ஒரு கிராஃப்ட் இதுங்க. 35 வருஷத்தோட கனவு. இந்த இடத்துல வந்து நான் உண்மையிலே வந்து எங்கள் அப்பாவுக்கு நான் நன்றி சொல்லணும். எப்படி நீங்கள்லாம் எப்படி காத்துட்டு இருந்தீங்களோ கிட்டத்தட்ட ஒரு 4.5 மணி நேரம் வந்து அவர் நின்றுட்டு இருந்தார். நான் அர்ஜுன் சார்கிட்ட உதவி இயக்குனராக வேலை செய்கிறதுக்கு நான் கேட்கும்போது அவர் ஷூட்டிங் இருந்தார். பட் 4.5 மணி நேரம் நின்னார். வேணாப்பா தெரிஞ்ச அர்ஜுன் அங்கிள் தான் எனக்கு எத்தனையோ வருஷம் பழக்கம். பட் இருந்தாலும் இல்லைடா நீ அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர போகிற ஸ்கூலில் உனக்கு இப்போ எப்படி அட்மிஷன் நின்னனோ அதே மாதிரி உனக்கு நான் நின்று நான் உனக்கு வேலை வாய்ப்பு கேட்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நின்று எனக்கு ஊக்கப்படுத்தி என் கனவை நினைவாக்கின எங்கள் அப்பாவுக்கு நான் வந்து நன்றி தெரிவித்தே ஆகணும். அது வந்து நான் கடமைப்பட்டிருக்கேன் எங்கள் அப்பாவுக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கனவு இருக்கும். ஆனால் சினிமான்னு சொல்லும்போது நிறைய பேர் பெற்றோர்கள் வந்து இல்லை மீடியா சினிமாலாம் வந்து முக்கியமாக பெண்களுக்கும் அந்த விஷயம் இருக்கும். இல்லை மீடியாவில் வந்து தப்பு அதுகளில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து முக்கியமாக சண்டைக்கோழி காரணம் வந்து எங்கள் அம்மா தாங்க. எங்கள் அப்பா வந்து இல்லை இவ்வளோ காசுலாம் செலவு பண்ண முடியாதுன்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. நீ காசு செலவு பண்ணுறியா இல்லை நான் காசு செலவு பண்ண நான் லிங்குசாமியோட கதை கேட்டேன். இந்த படம் தான் என் பையனை வந்து பெரிய ஆக்ஷன் ஹீரோ ஆகணும்னு எங்கள் அம்மா தான் சொன்னது. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி எங்கள் அப்பா அம்மாவோட அந்த ஒரு அவங்க கொடுத்த அந்த நம்பிக்கை தான் 35 வருஷம் கழிச்சு டுடே ஐம் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ அஸ் அ டைரக்டர். அஃப்கோர்ஸ் கோஸ்ட் டைரக்ஷன் ஓகே, பட் அஃபிஷியலாக விஷால் என்ற 45வது புதுமுக இயக்குனர் 99வது படம் ஆர்பி சௌத்ரி சார் சூப்பர் ஃபிலிம்ஸில் நிற்கிறது பெரிய விஷயம். ஐ ஷுட் ரியலி தேங்க் மை குருநாதர் அர்ஜுன் சார், ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சார். அவர் என்னை நடிக்க வச்சார். தேரிக்கே வெய்டா அந்த கிளாப் போர்டு வந்து நடிடான்னு சொல்லி அன்றைக்கி நடிக்க வச்சு என்னை வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணி என்னை வந்து நடிகராக வந்து போய் நடிக்க ஆரம்பிடான்னு சொன்னது அவர். இன்றைக்கி நான் இயக்குனராக ஆகிறதுக்கு காரணம் அவர். உண்மையிலே அவருக்கு நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட விஷயங்கள். அதே மாதிரி நான் ஃபஸ்ட்டு லைஃப்பில் வந்து ராம்கோபால் வர்மா அவர்களோட அந்த உதயம் சிவான்ற திரைப்படமாக ஸ்கூலில் படிக்கும்போது பார்த்து வெளியில் வந்து நான் இயக்குனர் ஆகணும்னு நான் நினச்சி இன்றைக்கி வந்து அதுக்கு நினைவாகுதுன்னா இப்போ ஐ கேன் டெல் யூ ஒன் திங், I can tell everyone whoever is watching this, if you dream about something with sincerity, with your gut feeling, with willpower, with determination, with consistency, kandipa you will make it. If Vishal can make it, kandipa neengalum you can make it. எந்த துறையாக இருந்தாலும் சரி, அது சினிமா துறையாக இருக்கணும்னு இல்லை, நீங்கள் எந்த துறையில் ஐஏஎஸ்ஸாக இருக்கலாம். என்னோட பசங்க என்னோட தங்கச்சிங்க இன்னைக்கு எல்லாரும் பெரிய பட்டதாரிகளாக பெரிய எல்லா காலேஜ்லேயும் வந்து எல்லா கிராமத்து பிள்ளைங்க தான். பட் இருந்தாலும் சரிசமமாக உட்கார வச்சு அவங்க இன்றைக்கி வந்து எல்லா காலேஜில் என் பசங்க வந்து இன்றைக்கி வந்து பட்டதாரிங்களாக இருக்காங்கன்னா டெஃபினெட்லி இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தர் வில் பவர் அண்ட் டெஃபினெட்லி இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தட் கன்சிஸ்டன்சி. தட்ஸ் வாட் ஐ வுட் லைக் டு டெல் யூ. அண்ட் எஸ், எனக்கு இந்த திரைப்படத்தில் எனக்கு அமைஞ்ச இதோ ரிச்சர்டு தம்பி டிஓபி ரிச்சர்டு வந்து நம்ம ரொம்ப வருஷமாக எனக்கு வி ஹவ் டன் சோ மெனி ஃபிலிம்ஸ். சம்மர், நான் சிவ மனிதன், என்ன மதகஜராஜா, இன்னும் எல்லாம். இந்த படத்தில் வந்து அவனுக்கு கரெக்டாக தெரியும் அந்த எடிட் பாயிண்ட்டு வந்து. ஒரு நாள் ஆக்சுவலாக துஷாரா டேட்டு பிரச்சனை. அன்றைக்கி வந்து 2 மணிக்கு ஆக்சுவலாக 6 to 6 இல்லைடா, மார்னிங் 6 வரைக்கும். ஆனால் 2 o'clock 10:30 போக வேண்டியது இருந்தது, கரெக்ட் 2 o'clock வரைக்கும். பட் 10:30 போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொன்னோடனே ஐயோ ஓகே சரி ஓகே என்னடா பண்ணலான்னு, சரி வா கேமரா வைக்கணும், இப்படி வை, துஷாரை கூப்பிடுங்கன்னு, உட்காருமா அப்படியே உட்காரு, இப்படி 2 கேமரா வச்சுட்டு ரிச்சர்ஸ் ஆனால் ஒன்றும் இல்லைண்ணே மாஸ்டர் எடுத்துடலாண்ணே, எப்போவுமே மாஸ்டர் ஷாட் எடுத்து தான் க்ளோஸ் வைப்போம். இல்லை தம்பி இதை எடுத்துடலாம், அந்த ஃபஸ்ட்டு எடுத்துடலாம், டக்குன்னு எடுத்துடலாம், அப்புறம் இந்த பக்கம் பேசுமா, இந்த பக்கம் பாருமா. இது எல்லாமே நான் சுந்தர் சி சார்கிட்ட கற்றுக்கிட்டது. இது சுந்தர் சி சார் எப்படின்னா
நீங்கள் வந்து இந்த பேக்ட்ராப்லேயே வந்து சுவிட்சர்லாண்டில் சாங் படப்பிடிப்பு நடந்த மாதிரி அவர் காட்டிடுவார். சலிக்கவே ஆர்டிஸ்ட் வரலையா, பிரச்சனை இல்லை, கேமரா இப்படி திருப்புங்க. இந்த பக்கம் வந்து ஒரு எரும மாடு இருக்கா, பிரச்சனை இல்லை, அனிமல் வெல்ஃபேர் சர்டிஃபிகேட் வேணாம் தேரம், இப்படி வாங்க. இப்படி தான் அவர், ஏன்னா அதுதான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டார் சுந்தர்சி சார். அன்றைக்கி வந்து அந்த காட்சி நானும் ரிச்சர்ட் வந்து 10:30 மணிக்கே அமிச்சிட்டோம். ஓகேம்மா, அவங்களுக்கும் புரியல சார், என்ன பாரு முடிஞ்சிச்சுமான். அதுக்கப்புறம் ரிச்சர்டுக்கு வந்து உட்காந்து நம்ம வாடா சாப்பிட்லாம்டா, சாப்பிட்டு நிதானமாக எடுக்கலாம் இப்போ 2 மணி வரைக்கும். அப்போ தான் ரிச்சர்டுக்கு, ஏன்னா இவன் இருந்ததுனால தான் என்னால் அந்த காட்சியை வந்து அவ்வளோ சிறப்பாக அமைச்சு கொடுத்தது. ஏன்னா வி நியூ த எடிட், போத் ஆஃப் அஸ் நியூ த எடிட். இது அதே மாதிரி பொன் பார்த்திபன், ஹி நோஸ் மை வேவ் லென்த் இஸ் த சேம். ஹரி சார் படங்களில் நாங்கள் பயணிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இஸ் கம் எஸ் இரும்புத்தில 2 பேர் நான் பயணிச்சிருக்கோம். இன்றைக்கி எனக்கு ஒரு டைலாக் ரைட்டராக வரும்போது ஹி நோஸ் த வேவ் லென்த், எவ்ரி ஒன் நோஸ் மை வேவ் லென்த். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஒன்று இது இவன் சொல்கிறானே, இவன் என்ன திடீர்னு, ஏன்னா உமாதேவி மேடம் நான் ஃபஸ்ட்டு இந்த பாட்டு சொல்லும்போது அவங்க எனக்கு மெசேஜ் போடுறாங்க, சார் நான் எவ்வளோ பாட்டு எழுதியிருக்கேன், ஆனால் எனக்கு இது ஒரு சேலஞ்சாக இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி பயங்கரமாக இருக்குது சார். மேடம், இதே தான் நான் என் டார்லிங் திலீப் கிட்ட சொன்னேன். ஊட்டியில் புல்லரிச்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த படம் சூப்பர் ஹிட் மேடம். அவனுக்கு வந்து திலீப்புக்கு வந்து புல்லரிச்சிச்சுன்னு சொன்னான். நான் சொன்னோன்னு இந்த காட்சி டார்லிங் இப்போ 6 நிமிஷம் அப்பாவோட, இப்போ பார்த்தீங்க முத்துமணி மேலே சாங்கு, அது ஒரு கிட்டான ஒரு இடத்துல வரும் அந்த ஸ்க்ரீன் பிளேயில். அதுக்கப்புறம் 6 நிமிஷத்தில் கிளைமேக்ஸ் டார்லிங், என்ன பண்ணலாம், என்ன ஆகும்னு எல்லாருக்கிட்டையும் கேட்டேன். அந்த வகையில் எல்லாரும் வந்து யோசிச்சாங்க என்ன வரும்னு. வழக்கம் போல் விஷால் வருவான், அடிப்பான், ரிவெஞ்ச் எடுப்பான். இல்லை, இந்த இடத்துல ஒரு விஷயம் இருக்குது. இது விஷால் படத்தில் மட்டும் இல்லை, எந்த திரைப்படத்துலையும் இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் காட்சி வந்திருக்காது, வரல, எனக்கு தெரிஞ்சு வரல. டெஃபினட்டாக லாஸ்ட் ஐ டோன்ட் திங்க் எனிஒன் வில் டூ இட், ஆர் ஐ டோன்ட் நோ அந்த மாதிரி அமைஞ்சிருக்கா எனக்கு தெரியல. தேங்க்ஸ் டு உமாதேவி மேடமோட வரிகள் அண்ட் திலீப்போட அந்த புரிதல், திலீப்போட கொரியோகிராஃபி. நாங்கள் வந்து வி ட்ரை டு டூ சம்திங் மேஜிக்கல் டு தட் லாஸ்ட் 8 minutes ஆஃப் த ஃபிலிம் மகுடம். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட். அதே ரோஹிணி தேட்டர் நான் எப்படி எனக்கு பிடிச்ச நடிகர் விஜய் இன்றைக்கி சிஎம்மாக இருக்கார், அவர் வந்து நான் எப்படி நான் ரசித்து பார்த்துருக்கேன். அதே ரோஹிணி தேட்டரில் தான் நான் இன்றைக்கி நானும் திலீப்பும் அந்த காட்சிக்கு எப்படி கைத்தட்ட போகிறாங்கன்னு நான் பார்க்க போகிறேன். எனக்கு அதே மாதிரி தான் பிரதர் ஏகாதசி ஆகட்டும், கருணா ஆகட்டும், எனக்கு விவேக் எங்கிட்ட இல்லை. எல்லோரும் வந்து தே லவ் த ஃபேக்ட் தட் விஷால் இஸ் சேயிங் சம்திங் விச் வீ கேன் அண்டர்ஸ்டாண்ட். சரி, ஓகே சொல்கிறாரு, ஓகே கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி புரிதல் இருக்கு பாருங்களேன். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த தம்பி இருக்கானே, இவன் வந்து சும்மா ஏதோ ஒரு இதில் எனக்கு என்னென்னா, காது வந்து நான் டால்பி சரவுண்ட் சவுண்ட் மாதிரி எங்கிட்ட இப்போ பேசிகிட்டே இருக்கும்போது யாரோ அவங்ககிட்ட வந்து இவன் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கானேன்னு யாரோ சொல்கிறாங்க, எனக்கு கேட்குது. அந்த மாதிரி எனக்கு இப்படி உட்காந்துட்டு இருக்கும்போதே வந்து எவனோ ஒருத்தர் ரேப் பண்ணிகிட்டு இருக்கான், யார் அவன் சம்மந்தமே அவன் ரேப் பண்ணிட்டு இருக்கான், கூப்பிட்றான் அவனு பார்த்தா இவன் தான் வினோத். வந்தான், ஒரு பாட்டு பண்ணாச்சு. ஐம் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் ஹிம் நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் மந்த்ஸ். இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன் ஒரு ஆல்பம் வச்சுருக்கான். அது ஆக்சுவலாக அந்த பிளான் இருந்தது. தட்ஸ் வை வி இன்ட்ரடியூஸ் ஹிம். எனக்கு இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய தூணாக இப்போவும் இருந்துட்டு இருக்காப்ல, இஸ் ஸ்டில் டூயிங். ஏன் ஜிவி வரலண்ணா, ஜிவி பிரகாஷ் டார்லிங்கு இந்த இப்போ RR போயிட்டுருக்கு. நான் இப்போ இழுத்தேன்னா August 14 என் படம் ரிலீஸ் ஆகாது. அவர் RR வாசிச்சிருக்கார், 2 திரைப்படம் வருது. ஸோ அதனால் வந்து அஃப்கோர்ஸ் டெஃபினெட்லி விஸ்வநாதன் சன்ஸும் டெஃபினட்டாக நல்லா ஓடணும், மகுடமும் நல்லா ஓடணும் நான் வேண்டிக்கிறேன். இந்த ஜிவி பிரகாஷ்ன்ற ஒரு 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 டெக்னீஷியன் இருக்கானே, உண்மையிலேயே ஒரு வரங்க, ஒரு புதுமுக இயக்குனருக்கு ஒரு வரம். நான் எப்படி ஜிவிக்கு நன்றி சொல்லுன்னு தெரில. ஏன்னா ஒரு 3 வாட்டி நேஷ்னல் அவார்டு வாங்கினவர் வாசிச்சுட்டு இருக்காப்புல. முக்கியமாக எந்த சாங் தான் உமாதேவி மேடம் நின்றுட்டு இருந்தாங்க. நான் சம்மந்தமே இல்லாமல் டான்ஸ் மாஸ்டர் அசார் கூப்பிட்டேன். டார்லிங் இல்லை டார்லிங் இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு எதோ பண்ணிகிட்ருக்கேன். இப்படி பார்த்தாப்புல என்னை திட்ட போகிறாப்புலையான்னு, ஏன்னா நான் என்ன அறியாமல் நான் கொஞ்சம் அத்துமீறலாக போயிட்டேன். டார்லிங் எனக்கு இப்படியே அப்படியெல்லாம் ஏதோ பண்ணேன். இவர் என்ன பண்ணுறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், நான் ஈவினிங் வந்து நான் கரெக்டாக பண்ணுறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்புலங்க. எனக்கு அவர் கொடுத்த அந்த ஸ்பேஸ்னால தான் 5 பாடல்களும், எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் சாங் நீங்கள் இன்னும் நாளைக்கு தான் வெளியிட போகுது, ட்ரெய்லர் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு அந்த லைஃப் கொடுத்துருக்காப்புல. இந்த படத்துக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், இஸ் பின் லைக் இஸ் அண்டர்ஸ்டுட். ஒரு புது இயக்குனருக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம் வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பாடல்கள் அமைச்சு கொடுக்குற ஈகோ இல்லாத ஒரு மியூசிக் டேரக்டர். இல்லைனா அப்படியே வெளியில் கை கட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்கணும், அவர் என்ன வாசிக்க போகிறாருன்னு தெரில, அப்படியே கொடுப்பாங்க ஒரு சாங், அப்படியே எடுத்துகிட்டு போய் ஷூட்டிங் பண்ணணும். ஆனால் அப்படி கிடையாது, அவ்வளோ இடம் இருந்ததுனால தான் ஐம் ரியலி தேங்க்ஃபுல் டு ஜிவி. அண்ட் எஸ், அஃப்கோர்ஸ் தெர் இஸ்
இதோ இந்த ஆள் இருக்கானே ஜான் விஜய், முதல் தடவை ஜான் விஜய்னால ஜாதி சண்டைனால நான் வந்து லாயலா காலேஜில் எனக்கும் இவனுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலாக அப்போ தான் எனக்கு தெரியும் ஜான் விஜய் என் சீனியர், அவ்வளோ க்ளோஸ் கூட இல்லை. ஆனால் இவனால் வந்து ஒரு பெரிய கலவரமே நடந்தது லாயலா காலேஜில். நான் நின்றுட்டுருக்கேன், இப்படி நின்றுட்டுருக்கேன், வந்து எங்கே இருக்கான் அந்த ஜான் விஜயன் தெரிலங்க, அவர் எனக்கு தெரியாதுங்க, சீனியரு, நானே எப்போயோ ஒரு வாட்டி தான் கிளாஸுக்கு வருவேன், தேடிட்டு இருந்தாங்க ஜான் விஜய்க்காக. அப்போலேருந்து தெரியும் இந்த மனுஷன். இவரை கூப்பிட்டு நடிக்க சொல்லி வி போத் இந்த நடிக்க ஆரம்பிக்கும் போது ஜான் எப்போவுமே வந்து ஃபுட்டேஜ் இவ்வளோ கொடுப்பாரு, எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் எல்லாமே சாப்பிட முடியாது இல்லையா, ஓரளவுக்கு தானே நம்ம பசிக்கு, அவ்வளோதான், அதுதான் எடுத்துக்கணும். ஜான் ஒரு குழந்தை மாதிரி. இப்போ கூட எனக்கு பாருங்களேன் அந்த பிளாக் அண்ட் பிளாக்கில் அது ஏதோ, ஏன்னா நாங்கள்லாம் நானும் உதயாலாம் வந்து ஒரு நாள் எங்களுக்கெல்லாம் அந்த டைமில் கிளப்புக்குள்ளே வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலாம் கிளப்புக்குள்ளே என்ட்ரி. அப்போது நாங்கள்லாம் வந்து ஐ திங்க் ஸ்கூல் தானே ஜான், அப்போ நாங்கள்லாம் நின்றுட்டுருக்குறோம் கிளப்பில் என்ட்ரியில். ஒரு தலைவர் நம்ம ஒரு லுங்கி, ஒரு சட்டை, ஒரு கூலிங் கிளாஸு, அப்போ ரேபேனு, அது வேறு, அது நான் சொல்லக்கூடாது, அது டிஸ்க்ளைமர் கார்டு வச்சுக்கிட்டு அவர் பாட்டு உள்ள பவுன்ஸ் தள்ளுற வேறு நம்ம எக்ஸ் டெப்யூட்டி சிஎம் எல்லாம் நின்றுட்டுருக்கோம், நாங்கள்லாம் நின்றுட்டுருக்கோம். இவர் வந்து யாருமே இல்லைங்க, பொண்ணு நோ கேர்ள் ஃப்ரெண்ட் கூட, அவர் பாட்டு உள்ளே போகிறாருங்க கிளப்புக்குள்ளே. எங்களுக்கு வேந்து யாரா வேண்டாலும் இப்படி ஒரு ஆட்டிடியூட், இப்போ வரைக்கும் அதே ஆட்டிடியூட் வச்சுருக்காப்புல. அதுதான் நான் பயன்படுத்தினேன் இந்த படத்தில் வந்து பயன்படுத்தியிருக்கேன். இன்னொன்று முக்கியமாக எனக்கு இளையராஜா சாருக்கு நான் மிக்க நன்றி சொல்லணும். நான் மிகப்பெரிய ரசிகன், அவரை நான் பயன்படுத்திக்கிட்டு இந்த படத்தில் வந்து நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். ஸோ மீடியாவுக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் டைம் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர், ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் மீடியா. தேங்க்யூ, they all family to me. I have never treated them as media. Thank you so much. Trailer வந்திருக்கு. In another next அடுத்த வெள்ளிக்கிழமை you're going to watch it on silver screen, and then I have nothing to talk beyond that. I will wait for you all to tell me how the film is as me as a director, and then I will speak to you how why வேறு. அதாவது நான் பார்க்காத அதை அவங்க சொன்னாங்க, சகோதரி சொன்னாங்க, she said the best revenge is to smile. இப்போ இது முடிஞ்சோடனே கூட இருக்குது, தடைகள் இருக்குது, இப்போ கூட நான் வந்து அந்த சிரிப்பு தான், அந்த ஸ்மைல் தான். பெஸ்ட் ரிவெஞ்ச் இஸ் டு ஸ்மைல். டென்ஷனே ஆகக்கூடாது, ஸ்மைல், அவ்வளோதான். நீ உன் பாதை, நீ வெற்றி நோக்கி போகிற இடையில வர தடைகளெல்லாம் அப்படி தூசி தட்டி போயிட்டே இருக்கணும். அது எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. அது பொது வாழ்க்கையில் இருக்கலாம், இப்போ என்னோடய பர்சனல் வாழ்க்கையில் இருக்கலாம், என்னோட ப்ரொஃபஷனல் வாழ்க்கையாக இருக்கலாம். எஸ், நான் இந்த படம் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டிய கட்டாயம், என்னோட கடமையும் இருக்குது. அது ரிலீஸ் ஆகி ஜெயிச்சதுக்கப்புறம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எப்போயே பிளாக் பண்ணிக்கோங்க. வெற்றி விழாவில் வந்து உங்களை நான் கண்டிப்பாக நான் ஆணவத்தில் நான் சொல்லலைங்க, கண்டிப்பாக உங்களோட நம்பிக்கை எனக்கு தெரியும். நான் உங்கள் மத்தியில் நான் உட்காந்து படம் பார்த்துருக்கேன், நிறைய ஹீரோஸோட படங்கள் நான் தான் சொல்கிறேன். அதனால் அந்த உள்வாங்கியெல்லாம் நான் பயன்படுத்தியிருக்கேன். அன்றைக்கி நான் சொல்வேன் நிறைய விஷயங்கள். இன்றைக்கி I'll will close this and let's wrap it up as a positive attitude. I am hoping to see you all the same. இதே மாதிரி உங்கள் அபிமான திரையரங்குகள் நீங்கள் இந்த மாதிரி உட்காந்து என்னோடய திரைப்படத்தை பார்த்துட்டு எனக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை விட எனக்கு மிக சிறந்த ஒரு சந்தோஷம் எதுவுமே இல்லை. I'm looking forward to it. God bless you. Thank you. Love you. இந்த ஒரு பியூட்டிஃபுல்லான மூமெண்ட்ல நம்ம கூட அஞ்சலி மேம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். மேம், நச்சந்தே மச்சானே பாட்டு பார்த்து நாங்கள் இப்போ தான் வைப் பண்ணோம். எஸ் மேம், பயங்கரமாக வைப் பண்ணிட்டோம். நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஒன்ஸ் மோர் வைப் பண்ண ரெடியாக இருக்கும். வணக்கம். மகுடம் எங்கள் டீமுக்கு வந்து ரொம்ப க்ளோஸான ஒரு படம் ஃபார் மெனி ரீசன்ஸ். மெயின் ரீசன் வந்து விஷால் ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணுறாரு இந்த படம். அண்ட் அதில் வந்து ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் எப்போவுமே இருக்கும். ஒரு ஃபஸ்ட் கிட் மாதிரி தான், ஒரு ஃபஸ்ட் டைரக்ஷன், ஒரு ஃபஸ்ட் ப்ரொடக்ஷன், ஒரு ஃபஸ்ட் மூவி. ஸோ அதோட ஹார்ட் ஒர்க், அதோட இந்த ட்ரைலர் கட்டோட பின்னாடி அவங்களோட எஃபர்ட்ஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் இன் பர்சன் பார்த்ததுனால சொல்கிறோம். ஹீ டோட்டலி டிசர்வ்ஸ் அ குட் அப்ளாஸ். ட்ரைலருக்காக இருக்கட்டும், படத்துக்காக இருக்கட்டும். நான் டப்பிங் பண்ணி முடிச்சுட்டு என்னால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் என்னால் வந்து இருக்குது, அதிலேருந்து வெளில வரவே முடியல.
ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சில கேரக்டர்ஸ் மட்டும் நம்ம கிட்ட இருந்து ரொம்ப எனர்ஜியும் ரொம்ப அட்டென்ஷனையும் வந்து கிராப் பண்ணும். ஸோ இந்த படத்தில் வந்து அன்னபூர்ணி என்னோட ரோல் பேர். அது வந்து அந்த மாதிரி ஒரு 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 ரோல் எனக்கு அமைஞ்சது. அண்ட் டைரக்டர் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு என்னோட ரோல். அண்ட் நான் பர்சனலாக என்னோட கெரியரில் எனக்கு பிடிச்ச ஒரு லிஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும். அதில் வந்து நான் அன்னபூர்ணியை கண்டிப்பாக வந்து லிஸ்ட்டில் சேர்த்துப்பேன். அந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரோல். அண்ட் ஸ்டண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் இதில். நான் ஃபஸ்ட் டைம் இன் தமிழ் ஸ்டண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் சாங் எனதும் விஷால்தும் வந்து அந்த நச்சிந்தி மச்சானே பெரிய ஹிட்டு. அண்ட் இந்த படத்தில் எல்லாமே ஒரு பாசிட்டிவாக ஒரு எப்படி சொல்கிற அமையுது. ஸோ அதே மாதிரி படமும் வந்து August 14th ரிலீஸ் ஆகுது. அதுவும் வந்து ஒரு நல்லபடியாக அமைஞ்சு எல்லாருக்குமே பிடிச்சி, இது வந்து விஷாலோட ஃபஸ்ட் டைரக்டரல் பிக் ஹிட் மூவியாக இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் பர்சனலாக. ஆஸ் அ ஃப்ரெண்ட், ஆஸ் அ வெல்விஷர், ஆஸ் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஐ விஷ் ஹிம் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் ஐ விஷ் த என்டையர் டீம் ஆஃப் மகுடம் எங்களுக்கு லக் அண்ட் பாசிட்டிவிட்டி கொண்டு வரணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். அண்ட் ஜிவியோட மியூசிக் நீங்கள் ஆல்ரெடி கேட்டீங்க. எங்கள் சாங் அதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண லிங்கா எல்லா சாங்ஸுமே நல்லாயிருக்கும். அண்ட் ஒரு கமர்ஷியலான ஒரு படத்தை பார்த்துட்டு வெளியில் போகிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த மெஸ்ஸப்பும் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் என்டையர் டீம் அந்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸ், ஆர்பி சௌதரி சார் இன்றைக்கி நம்ம கூட இல்லைனாலும் அவரோட ப்ரொடக்ஷனில் வர்ற இந்த படம், விஷாலோட ப்ரொடக்ஷனில் கம்பைண்டாக வர இந்த படம், அவர் எங்கே இருந்தாலும் வந்து இந்த படத்தை பார்த்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எங்களோட கோஸ்டார்ஸ், எங்களோட டெக்னீஷியன்ஸ் எல்லாரையுமே வந்து அடுத்தடுத்து ஈவெண்ட் இருக்கிறதுனால எல்லாருமே வரிசையாக பேசுவேன். பட் இன்றைக்கி ட்ரெய்லரோட ஸ்பெஷல் அட்டென்ஷனாக இருக்கிறதுனால ட்ரெய்லர் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். படத்தை வந்து August 14th எல்லாருமே தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். இருக்கட்டும் இல்லை பவர்ஃபுல்லான சப்போர்ட்டிங் ரோலாக இருக்கட்டும், இவர் எந்த ரோல் பண்ணாலும் பயங்கர ஸ்டைலிஷாகவே தெரிவார். ரியலில் மட்டும் இல்லை, ரியல்லையும் பயங்கர ஸ்டைலிஷாகவே இருப்பார். ஐ ரெக்வெஸ்ட் ஜான் விஜய் சார் டு ஜாயின் வித் அஸ் ப்ளீஸ் சார். சார் எப்படி ஸ்டைலிஷாக இருக்கீங்கன்ற அந்த ஒரு டிப்ஸை மட்டும் எங்களுக்கு கொடுத்துட்டிங்கன்னா. எப்படி ஸ்டைலிஷாக இருக்கேன் அப்படின்றதெல்லாம் தெரியாது. பை பர்த்டே அப்படி தான் நினைக்கிறேன். நானும் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், நிறைய விஷயங்கள் மாற்றிக்க முடியல. பட் ஓரளவுக்கு மாறி இருக்கேன்னு நினைக்கிறேன். என்னடாங்கண்ணா, அவர் வேறு நம்ம நண்பர், ப்ளஸ் நாங்கள் வி ஸ்டடி டுகெதர் இன் காலேஜ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், குட் ஈவினிங் எவ்ரி ஒன். அண்ட் தேங்க்யூ வெரி மச் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு பி ஹியர். அண்ட் என்னுடைய ப்ரெஸ் நண்பர்கள், ஹலோ ஹாய். அதில் நிறைய பேர் கூட நான் ஒர்க்லாம் பண்ணியிருக்கேன். And I'm very glad that I'm in front of you and you're going to be writing about me. More than all of it, விஷால் வந்து என்னுடைய ரொம்ப ஃபேவரட், எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதர். பாடலாசிரியர் சொன்னாங்க, சினிமாவில் ஹீரோவாக இருக்கிறவங்கலாம் வந்து ரியல் லைஃப்பில் ஹீரோவாக இருக்க முடியாது அப்படின்னு. உண்மையாகவே ரியல் லைஃப்லேயும் சரி ரியல் லைஃப்லேயும் சரி ஹீரோவாக பார்த்த ஒரு ஆள் வந்து நம்ம தம்பி விஷால். இப்போ மட்டும் இல்லை, காலேஜ் படிக்கும் போதே கூட யார் என்ன கேட்டாலும் எப்போவுமே எதுவாக இருந்தாலும் உடனே முதல்ல வந்து நிற்பார். இஸ் ஆல்வேஸ் அரவுண்ட் ஃபார் பீப்புள் ஹூ வாண்ட் சம்திங் இன் தேர் லைஃப். அண்ட் இந்த படத்தை பற்றி பேசணும் அப்படின்னா, என்னை வச்சு ரொம்ப பாசமாக அன்பாக என்னை மேய்ச்சிருக்கார் இந்த படத்தில். லாட் ஆஃப் சீன்ஸ் இஸ் கிவன் மீ அ கிரேட் ஸ்பேஸ். அவருக்கு ஈக்குவலாக அவரு கூடயே இருந்து எல்லா சீன்லேயும் எல்லா ஷாட்லேயும் என்னை கூடயே வச்சு இந்த படத்தில் நடிக்க வச்சுருக்காரு. அண்ட் இஸ் கிவன் மீ 2 different லுக்ஸ் இன் த ஃபில்ம் அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி. அண்ட் இது வரைக்கும் நான் நடித்த படங்களில் இந்த படத்தில் எனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காரு. தேங்க்யூ வெரி மச் மிஸ்டர் விஷால். அண்ட் என்ன ஒன்று அப்படின்னா, அவர் எப்போ ஓகே சொல்லுவாருன்றது தான் ரொம்ப பயமாக இருக்கும். இதில் திலீப் சுப்ராயன் என்னை வந்து ஃபைட்லாம் வேறு பண்ண வச்சுருக்காரு. முதல்ல வந்தோடனே ஃபஸ்ட்டு காலில் விழுந்துருவேன். காலில் விழுந்தோடனே எல்லாரும் மரியாதை அப்படின்னு நினைப்பாங்க. அப்படிலாம் கிடையாது, அது பாசம், அது வேறு. இது வந்து பார்த்துட்டாலிங் நான் டூப்பு வச்சு பார்த்துக்கோ, வந்து ஆக்ஷன் டமால் டிமில் 2 அப்படின்னா மூஞ்சியில் மட்டும் காட்டிக்கிறேன் அப்படின்னு ஒரு ரெக்வஸ்ட்டுக்கு தான் அதெல்லாம் பண்ணுவேன். பட் ஆனால் இதில் வந்து இருந்தாலும் பரவாயில்லண்ணே
ட்ரை பண்ணலாம், அவரே பண்ணுறாரு, நீ ஏன் பண்ணல? அவர் பண்ணுவார்ப்பா, அவர் ஆக்ஷன் ஹீரோப்பா, நான் மூஞ்சிலே காட்டிக்கிறேன்னு என்னையும் வர தூக்கி போட்டு சாண்டெல்லாம் போட வச்சுக்கிறாங்க. ஸோ இட்ஸ் அ கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட் and you will all love the film and you will enjoy it. It's got everything for a good entertaining film and it's got a message in it too also. So I'm sure you will love it and we'll all meet for the success meet. And அவருடைய கட் சொன்னோன்னு ஒன்று வார்த்தை சொல்லுவார், மூவிங் ஆன், கட், மூவிங் ஆன் அப்படின்னாரு. அப்பா ரொம்ப சந்தோஷம்ப்பா. அதே மாதிரி யூ வில் மூவ் ஆன் ஆஸ் அ கிரேட் டைரக்டர் ஆல்சோ ஃப்ரம் நவ் ஆன் அண்ட் லைஃப் இஸ் கோயிங் டு பி கிரேட் ஃபார் யூ அண்ட் லெட் த லார்ட் கிவ் யூ ஆல் ஜாய் அண்ட் ஹாப்பினஸ். தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. சாரி ஃபார் டேக்கிங் சம் மோர் டைம். இதில் வந்து நாட் ஒன்லி விஷால், ஆக்சுவலாக விஷால் கூட ஒரு செட் ஆஃப் டீம் இருக்குது. அவங்கள பற்றி பேசணுன்னு தான் வந்தேன். பட் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டில் ஸ்டைலு இல்லைன்னா இவங்க சொன்னோன்னே அப்படியே கொஞ்சம் லைட்டாக. ஸோ ஐ வுட் லைக் டு சே மிஸ்டர் சுரேஷ், the man, he was always with விஷால். டைலாக் எழுத வருவார், விஷால் ஒரு டைலாக் எழுதி கொடுத்துப்பார். நான் அதை கேட்பேன், கேட்டு சுரேஷ் சார் இதை இப்படி மாற்றிக்கலாமே சார், நோ ப்ராப்ளம் அப்படின்ட்டு ஏதோ நோட் பண்ணுற மாதிரி பண்ணுவார். நானும் நினச்சேன் அங்கே போய் இதை வந்து இப்படிலாம் பர்ஃபார்ம் பண்ணலான்னு. அங்கே போனோன்னு விஷால் அதெல்லாம் அடிச்சியே, அதெல்லாம் ஒன்றும் வேணா, இது போதும் அப்படின்றார் அவர். நாங்கள் வந்து கேட்பேன், என்ன சுரேஷ் சார் பரவாயில்லைங்க பண்ணிடுங்க, அடுத்ததில் பார்த்துக்கலாம், அடுத்த சீனில் பார்த்துக்கலாம் அப்படின்னு. பட் ஸோ டெடிக்கேட்டட் ஹி வாஸ் டு த டைரக்டர், நாட் ஈவன் ஒன் லைன் ஆர் அ வேர்ட் வில் சேஞ்ச். ஸோ ஐ திங்க் சுரேஷ் சார் இருக்கீங்களா? I'm he's a wonderful man in the film. Till yesterday, day before yesterday, to finish the dubbing, he was there. Another one is Ramesh sir. எங்கே இருக்காங்களா? I think அவங்களும் is there. He took such a good care of the whole team. எல்லாருமே என்ன வேணும் ஏது வேணும் அப்படின்றத வந்து சிரிச்சுக்கிட்டே அவர் ஒரு ஸ்லோ மோஷன்லேயே எல்லாரும் பண்ணுவார். பட் திங்ஸ் வேர் ஹேப்பனிங். அவர் அண்ட் தென் வி ஹேட் அவர் டைலாக் ரைட்டர். எப்படியோ சுரேஷ் சாரும் சரி விஷாலுமே சரி இதை மாற்றிக்கலான்னு அவர் விட மாட்டார். ஒரு படத்தில் டைலாகெல்லாம் மாற்றாமல் அவங்க கொடுத்த டைலாக்கை அப்படியே பேசின படம் வந்து மகுடம். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி விஷால் டு ஹாவ் சச் அ வண்டர்ஃபுல் டீம் and this film is going to be a great success, not only for you, for the team which worked for the whole film. Thank you very much. நம்ம காத்தாக வாழ போறோம் பாட்டில் 2 குட்டீஸை பார்த்தோம். ஸோ த்ரூ அவுட் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 2 குட்டீஸும் தான் மேடைக்கு வர போகிறாங்க. அஸ்வின் அண்ட் மாய்க்கு வாங்க. அஸ்வின் சொல்லுங்கள், இந்த படத்தில் நடித்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? விஷால் சார் எப்படி உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரு? ஒரு டைரக்டர் அண்ட் உங்களுக்கு அப்பா, சொல்லுங்கள். எல்லாருக்கும் வணக்கம். நான் அஸ்வின். அண்டு இந்த படத்தில் நான் அவரோட பையனாக நடித்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவங்களால தான் நான் இங்கே இருக்கேன். அவங்க எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் என் ஸ்கூல் வந்துட்டு என்னோட படிப்புலேயும் சரி, என்னை மோட்டிவேட் பண்ணுறதுல சரி, எல்லாத்துலேயும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அடுத்து ரொம்ப பெரிய தேங்க்ஸ் விஷால் சாருக்கு. விஷால் சார் வந்துட்டு என்னோடய அப்பாவை தாண்டி எனக்கு ரியலில் அண்ணா மாதிரி இருந்தாங்க. எனக்கு நிறைய சொல்லி தந்தாங்க, டிப்ஸ் கொடுத்தாங்க. அண்டு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. அண்டு மேனேஜர் சார், அசிஸ்டன்ட் டைரக்டர் சார், அப்புறம் என் கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக ஜாலியாக பழகின எல்லா அண்ணாருக்கும் எல்லா அக்காவுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். துஷாரா மேம்க்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அவங்க வந்துட்டு எனக்கு இன்னொரு அக்கா மாதிரி இருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க, ரொம்ப ஹம்பிளாக இருந்தாங்க. விஷால் அண்ணாவும் தான், ரொம்ப தேங்க்யூண்ணா. அடுத்து மாயா, என்னோடய தங்கச்சி ஆக்ட் பண்ணாங்க. ரொம்ப அவங்க இல்லைன்னா நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன். ஏன்னா எப்படி சொல்கிறது, ரொம்ப தனிமையாக இருந்தேன். இவர் இருந்தனால தான் விளையாட வாங்கினா, அங்கே போகலாண்ணா இங்கே போகலாண்ணான்னு சொல்லிட்டு துருத்துருன்னே இருப்பா. மாயா சொல்லுங்கள், ஸ்பீச் ரெடி பண்ணியிருக்கீங்களா? பேசுங்க. எல்லாருக்கும் தேங்க்ஸ். என் அம்மா அப்பா எல்லாருக்குமே தேங்க்ஸ். என் கிளாஸ்மேட்ஸ் கூட என்னை மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க, உன்னால் முடியும்ன்ட்டு. அதான் சும்மா தான் ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணுறாங்கன்னு பார்த்தா உண்மையாலே அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. விஷால் சார் எவ்வளோ பிடிக்கும்? ரொம்பவே பிடிக்கும். அண்ட் தேங்க்ஸ், எல்லாருக்குமே தேங்க்ஸ். துஷாரா, விஷால் எல்லாருக்குமே தேங்க்ஸ். எப்படி கூப்பிடுவீங்க விஷால் சார் செட்டில்? எப்படி கூப்பிடுவீங்க விஷால் சார்? துஷாரா மேம்னா செட்டில் எப்படி கூப்பிடுவீங்க?
துஷாரா அக்கா, விஷால் அங்கிள். ஏதாவது கிஃப்ட்லாம் வாங்குனீங்களா சார் கிட்ட சொல்லி? நான் அவங்களுக்கு ஒரு குட்டி கிஃப்ட் செஞ்சேன். அப்படியா? என்னது? சும்மா ஒரு கார்டு மாதிரி பண்ணி அதுக்குள்ளே ஃப்ளவர்ஸ் போட்டேன். ஸோ ஸ்வீட், ஸோ லவ்லி. தேங்க்யூ. ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம் இந்த குழந்தைங்களுக்கு. ரொம்ப அழகா அப்பா அம்மாவை மிஸ் பண்ணாமல் ஃபர்ஸ்ட் அவங்கள சொல்லிட்டு அப்புறம் கூட நடிச்ச சொல்லி தந்த எல்லாருக்குமே ஒரு நன்றி சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச் மாயா அண்ட் அஸ்வின். தேங்க்யூ. மற்றும் திரைக்கதை மன்னன் திரு பாக்யராஜ் சார் அவர்கள் இன்னைக்கு நம்ம கூட இங்கே ஃபிசிக்கலாக ப்ரெசென்ட்டாக இல்லை அப்படின்னாலும் அவங்க 3 பேரோட மனசும் இந்த ஈவெண்ட்டில் நிச்சயமாக இருக்கும். இந்த ஈவெண்ட் மட்டும் இல்லை, திரையுலகத்தில் இனி வரக்கூடிய எல்லா ஈவெண்ட்லேயும் அவங்க ஆம்னி ப்ரெசென்ட்டாக இருப்பாங்க அப்படின்றதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. இந்த படம் மூலமாக இயக்குனராக மகுடம் சுர போகிறாரு. ஸோ ஐ வெல்கம் விஷால் சார் அவர்கள் ஆன் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். எல்லோருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கு, ஊடக நண்பர்களுக்கு, தொலைக்காட்சி நண்பர்களுக்கு எல்லோருக்கும் வணக்கம். அதான் இதே இடத்துல இதே மேடையில் நிறைய முறை நடிகனாக உங்களை சந்திச்சிருக்கேன். முதல் முறையாக ஒரு இயக்குனரும் நடிகரும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. திஸ் இஸ் அகெயின் மெமரி விச் ஐ கேன் நெவர் ஃபர்கெட், which I will take it to my grave, because ஒரு 35 ஆண்டு கனவு வந்து இன்றைக்கி நினைவாகி ஆகஸ்ட் 14th வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆக போகுது மகுடம் திரைப்படம். ஸோ அந்த மகுடம் திரைப்படம் மூலிமா ஒரு இயக்குனராக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதுவும் ஆர்பி சௌத்ரி சார் ஓட 99வது படம் சூப்பர்வுட் ஃபிலிம்ஸில் 45வது புதுமுக இயக்குனராக நான் அறிமுகமாகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக அவர் நம்ம மத்தியில் இல்லை, அவர் இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஐ ரியலி வாண்டட் டு ஷோ த ஃபில்ம். ஸோ கண்டிப்பாக இந்த 44 இயக்குனர்கள் அவர் எப்படி அறிமுகப்படுத்தி பெரிய அளவில் இன்றைக்கி இண்டஸ்ட்ரியில் பெரிய பேர் வாங்கியிருக்காங்களோ அதே மாதிரி நான் எல்லா முயற்சிகளும் பண்ணி இந்த திரைப்படம் ஆகஸ்ட் 14 கொண்டு வரேன். ஸோ மன்னிக்கவும் கொஞ்சம் தாமதமாக ஆரம்பித்ததுக்கு. ஏன்னா ஒரு இயக்குனராக ஒரு நடிகனாக உண்மையாக சொன்னேன்னா வண்டியில் தான் நான் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்தேன். தயவுசெய்து தப்பாக நினைக்காதீங்க, நான் எதுவும் ரெடி ஆகிட்டு ரூமுக்கு போய் எல்லாம் அப்படி பண்ணல. வண்டியிலே தான் நான் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டேன். டிரைவர் மட்டும்தான் தான். ஏன்னா ஃபைனல் மிக்சிங்கில் உங்களுக்கு நான் ட்ரெய்லர் வேறு காட்டணும், அதுவும் தமிழ், தெலுங்கு, ஆந்திரா, ஏபி, தெலுங்கானாவில் வேறு காட்டணும். ஸோ அந்த ஃபைனல் மிக்சிங் முடிச்சுட்டு மறுபடி ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டி மாதிரி வண்டியில் ஏறினோடனே என் டிரைவர் தம்பி பிரபுவும் விக்கி சொன்னாங்க நீங்கள் ஆக்டருங்கன்னு. அதனால் டிஷர்ட் மறுபடியும் சாய் தன்ஷிகா கொடுத்த டிஷர்ட்டும் இந்த மாப்பிள்ளை நான் தாங்க, பேண்ட் சட்டை அவங்களுக்கு தான், சாய் தன்ஷிகா அது அவங்க கொடுத்தாங்க. இது இப்படி தான் போய் நிற்கணும் எல்லோரும் முன்னாடியும். ஸோ அதனால் தேங்க்யூ ஃபார் கம்மிங். மோர் டு டாக் அஸ் வி கண்டினியூ. தேங்க்யூ, லவ் யூ ஆல். இந்த சூப்பரான ரைஸ் ஆஃப் லிங்கா ரேப்பை பாடின சிங்கர் வினோத் அவர்கள் நம்ம கூட இருக்காரு. ராப்பர் வினோத் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம். ப்ளீஸ் வாங்க. இந்தியா எல்லாருக்கும் வணக்கம். ஸோ என் பேர் வினோத். நான் ஆக்சுவலி வந்து ஒரு ரேப்பர், லிரிக்ஸ் ரைட்டர், அண்ட் வெரி ப்ரௌட்லி ஐ கேன் சே விஷால்னாவோட தம்பி. ஸோ எங்கள் ரிலேஷன்ஷிப் ஒரு 10 years முன்னாடி ஆரம்பிச்சிச்சு. என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் தான் விஷால் நான் மீட் பண்ணேன் ஃபர்ஸ்ட் டைம். அண்ட் அன்னிலேருந்து எக்ஸ்ட்ரீம்லி சப்போர்ட்டிவ். ஸோ அவர் எப்படியாவது என்னை ஏதாவது ஒரு மூவியில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு என்னை விட இன்ஃபேக்ட் அவர் தான் இஸ் ஆல்வேஸ் தாட் அபவுட் மீ. நீ பண்ணுண்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு நான் என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க. அண்ட் 3 years பேக் மியூசிக்கே விட்டுட்டேன். அண்ட் ஒரு நாள் என்னை ஃபோன் பண்ணி சம்மத்திட்டு அதெல்லாம் எப்படி நீ விடலாம், நீ கண்டிப்பாக பண்ணியே ஆகணும்னு சொல்லி எனக்கு இந்த பிளாட்ஃபார்ம் எல்லாத்தையும் அமைச்சு கொடுத்த விஷால்னா ஐ திங்க் அண்ணா ஐம் வெரி வெரி கிரேட்ஃபுல் டு யூ. இந்த மாதிரி எல்லோரும் பண்ணுவாங்கலாம் எனக்கு தெரில, பட் வெரி ப்ரௌட் ஆஃப் யூண்ணா ஃபார் டூயிங் திஸ் டு மீ. மகுடம் பற்றி பேசணுன்னா ஐ திங்க் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 2 months-ஆகவே விஷால்னா டைரக்ட் பண்ணுவாங்க, அப்படியே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புவாங்க, டியூன் பாடுவாங்க, டே இப்படி பண்ணு மாற்றி பண்ணு. ஸோ இஸ் ஆல்வேஸ் மியூசிக் டிரெக்ஷன், அந்த சினிமா அப்சஷன் அவருக்கு என்றைக்குமே இருந்திருக்கு. ஸோ ஆனால் ஐம் வெரி வெரி இம்ப்ரெஸ்ட் இவ்வளோ ஒரு டெடிக்கேஷன் ஒரு பர்சனுக்கு இருக்குமான்னு. அண்ட் வித் ஜிவி சார், அவருக்கும் தேங்க்யூ ஸோ மச் சார். ஏன்னா அவர் அவ்வளோ பிஸி டைம்லேயும் எனக்காக ஒரு ப்ரொமோஷனல் வீடியோ பண்ணி அண்ட் அந்த மாதிரி யங் டேலண்ட்ஸை சப்போர்ட் பண்ணுற எல்லாருமே ஜிவி சார் அண்ட் விஷால்னா பார்த்து கண்டிப்பாக தே ஷுட் லேர்ன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ப்ரெஸ் அண்ட் மீடியா, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் தேங்க்யூ மேம் ஃபார் காலிங் மீ ஆன் ஸ்டேஜ். தேங்க்யூ.
இன்னும் ஒரு கேள்வி உங்ககிட்ட இருக்குது என்ன அப்படின்னா Sure, ஹிப்ஹாப் தமிழ ஆதி அண்ணாவை இன்ட்ரடியூஸ் பண்ணதும் விஷால் சார் தான். கண்டிப்பா. இன்னைக்கு அண்ணா வந்துட்டு தொடர்ந்து அந்த வெற்றி அங்க ஆரம்பிச்ச வெற்றி இன்னைக்கு வரை போயிட்டு இருக்குது அப்படின்றப்போ திரும்ப விஷால் சார் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு ரேப்பராக அப்படின்றப்போ எவ்வளவு கனெக்டிங்கா இருக்குது அந்த ஒரு மொமெண்ட் உங்களுக்கு எவ்வளவு ப்ரௌடா இருக்குது? மேம் டு பி வெரி ஃப்ரேங்க் ரொம்ப எனக்கு நர்வஸாகவே இருக்குது பிகாஸ் ஆதினா எங்கேயோ இஸ் அக்கம்ப்ளிஷ்ட், அவர் லெவல் எங்கேயோ இருக்கார். பட் ஐ வில் டெஃபினெட்லி ட்ரை. கண்டிப்பாக அந்த எஃபர்ட் எல்லாமே இந்த சப்போர்ட் எல்லாரும் கொடுத்தா ஐ வில் டெஃபினெட்லி ட்ரை டு பி another ஆதினா. ஆகஸ்ட் 14ஆம் தேதி மகுடம் திரையரங்கல்ல மறக்காம போய் எல்லாருமே பார்க்க போறோம். இப்போ இந்த பாட்டை ரொம்ப அழகா எழுதின ஒரு லிரிசிஸ்ட் ஏகாதேசி அவர்கள் நமக்காக சூப்பரான ஒரு ஸ்பீச் கொடுக்க போறாரு. சார் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. இனிய மாலை வணக்கம். பொதுவாக பாடலாசிரியர்களை மதிக்கிறதில்ல. இந்த கல்யாண பந்தி போனால் அந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடியே பின்னால் வரிசை போட்டு நிற்கிற மாதிரி தான் வந்து இப்போல்லாம் வந்து விழாக்களில் பாடலாசிரியர்கள் நிற்கிற ஒரு நிலையை பார்க்குறோம். பல விழாக்களில் வந்து கூப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பின் வரிசையில் காத்திருப்போம். கூப்பிடாம சோகமாக கண்ணீரோடு திரும்பி போய்கிட்டு இருக்கிற பாடலாசிரியர்கள் கூட்டம் இங்கே இருக்குது. அதற்கு மத்தியில் மிக மிக மரியாதையோடு இந்த படத்திற்கு பாடலாசிரியர்களை என்ன முதற்கொண்டு இங்கே இருக்கிற எல்லா பாடலாசிரியர்களையும் மரியாதையோடு நடத்திய, கேட்ட சம்பளத்தை கொடுத்து மரியாதை செய்த தயாரிப்பாளர் குழுவிற்கும் நண்பர் விஷால் அவர்களுக்கும் இந்த தருணத்திலே பாடலாசிரியர்கள் சார்பாக நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஜிவி பிரகாஷ் நண்பரோட இசையில் அவருடைய முதல் படத்தில் அவருடைய விரலை பிடிச்சவன் மகுடம் வரை அவருடைய இசையின் விரலை நான் விடலை. அவருடைய 100வது படம், அதுக்கு மேலேயும் 101, 2, 3, 4, 5, 6ன்னு போயிட்டே இருக்கு. அந்த நண்பரை என்னால் மறக்க முடியாது. அவருக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி நான் ரொம்ப ரசிப்பேன். நான் அஞ்சலியை எங்கேயும் எப்போதும் படத்துலேயும் அங்காடி தெருவுலையும் பார்த்து ரசித்த ஒரு அஞ்சலி. என்னோட நச்சிந்தி மச்சானை பாட்டுக்கு அவங்க ஆடும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. நண்பர் விஷால் அவரோட சண்டைக்கோழி 2ல் ஒரு வெற்றி பாடல் கம்பத்து பொண்ணு அது பெரிய வெற்றி. அதில் ஒரு நடிகராக அந்த லைன்ஸ் எல்லாம் ரசித்து ரொம்ப அவர் கொண்டாடினாருன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு பிறகு இந்த படத்தில் ஒரு இயக்குனராக அவர் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப 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 அழகாக இருந்தது. முதல்ல ஒரு நடிகர் இயக்குனர் அப்படிங்கிறத விட எல்லோரும் மனுஷராக இருக்கணும் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்குறோம். அப்படி விஷால் வந்து ஒரு நல்ல மனிதர், நல்ல டெக்னீஷியன். பாட்டு சம்மந்தமாக ரொம்ப பூ போல் ஒர்க் பண்ணார். சிலர் வந்து நம்ம பாட்டை எழுதி கொடுத்தோன்னா அந்த பேப்பரை அவங்க பார்க்குற பார்வையே பேப்பர் எரிஞ்சிரும்னு வச்சுக்கோங்க. அவ்வளோ பெரிய அறிவு கூட இருக்கலாம் மேபி. ஆனால் அதுக்காக வந்து நாங்கள்லாம் நடுங்கி போய் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் நிற்கிற மாதிரி நிற்கிற அளவுக்கு அதை பார்ப்பாங்க. நம்ம பயந்து போயிருப்போம். கடைசியாக புரியாமையே கூட விட்டுட்டு இன்னொரு வருஷன் எழுதுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு மத்தியில் நண்பர் விஷால் வந்து திரும்ப திரும்ப அதை கேட்டு ரொம்ப அழகான வரிகளாக அவர் அதில் செலக்ட் பண்ண விதம் ரொம்ப அழகாக இருந்தது. அதே மாதிரி இந்த நச்சிந்தி மச்சானே அவர் அந்த படத்துக்கான சுச்சுவேஷன் அது அந்த பார்டரில் நடக்குது, ஆந்திரா பார்டரில் நடக்குது. அவர் கதை சொல்லும்போதே அதில் கொஞ்சம் தெலுங்கு வரிகள் வரணும் அப்படிங்கிறது முடிவு பண்ணார். அப்போ தான் நான் காதல் திருமணம் பண்ணி ஒரு 22 வருஷம் நான் ஆந்திராவில் தான் கல்யாணம் பண்ணேன். காதல் திருமணம். அவங்க தெலுங்கு. அவங்களுடைய உதவி இந்த படத்தில் இருந்தது. இந்த படத்தில் நச்சிந்தி மச்சானே எழுதுறதுக்காகத்தான் நான் அவளை கல்யாணம் பண்ணணும்னு இருந்தது. நான் விஷால்கிட்ட சொன்னேன், நான் இந்த படத்துக்கு அப்புறம் எனக்கு தெலுங்கில் கூட பாடலாசிரியர் வாய்ப்பு கிடைக்கும் போல இருக்குது. இதில் ஒரு 25% தெலுங்கு வரி வந்திருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் என்னோடய மனைவி. அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டேன். அவங்களுக்கு ரொம்ப நன்றி. பொதுவாக ஒன்று சொல்லணும். ஒரு பாடலாசிரியர்கள் நாங்கள் நிறைய எழுதிக்கிட்டே இருப்போம். அதில் எங்கேயாவது ஒரு பாட்டு வரி ஒரு 4 வரி வைக்க முடியாமல் போயிடும். எங்கடா வைக்கிறதுன்னு அலைவோம். அப்படி தான் நான் ஒரு பாட்டு வரி, எலும்பு கடிக்காமல் இறப்பையும் நிறையாது,
சாம்பார் சோறு எங்கே சாதியில் கிடையாதுன்னு சொல்லி ஒரு 4 வரி ஒரு மயிலுன்னு ஒரு திரைப்படத்தில் ராஜா சாருக்கு எழுதியிருந்தது. அது அந்த படத்தில் வைக்க முடியல. அது உள்ளுக்குள்ளே நின்று இருந்தது. எங்கடா விற்போம், அந்த நல்ல சரக்கு நம்மகிட்ட இருக்கும், எங்கேயாவது இதை விற்றுலாமான்னு பார்ப்போம், வாய்ப்பே கிடைக்காது. அப்படி ஒரு ஒரு 4 லைன் வச்சுட்டே இருந்தேன். என்னென்னா, ஒரு ஒரு நாயகனோட மார், ஒரு அகலமான மாறு, எவ்வளவு அகலம்னா நெல் காய போடுற அளவுக்கு. நீங்கள் ரைஸ் மில் ஓரத்தில் அந்த களமெல்லாம் கட்டி வச்சுருப்பாங்க நெல் காய போடுறது. அந்த மாதிரி நெல் அடித்து அது காய போடுற அளவுக்கு அகலமான மாறுங்கிற ஒரு தாட் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அது எந்த படத்தில் வைக்கலான்னு யோசிக்கிறோம். யோசித்தா மட்டும் பார்த்தாது, அதை வைக்கிறதுக்கு ஒரு ஹீரோ வேணும். அப்படியான ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் நமக்கு. அப்படியான ஹீரோ வாய்க்கணும், அதுக்கு நம்ம அந்த வரி பொருந்தி போகணும் அப்படின்லாம் இருந்தது. அதே நேரம் அதுக்கான சுச்சுவேஷனை டியூனும் ஒத்து வரணும். அப்படி இந்த படத்தில் அது வைக்கிறதுக்கு முதல்ல விஷால் கரெக்டாக இருப்பார். அவர் ஒரு வீரன், அவர் மாறில் ஒரு நெல் காய போகிற அளவுக்கு ஒரு அகலம் இருக்குது. ஒரு பொண்ணு பாடினா அது மேட்ச் ஆகும்னு எனக்கு புரிஞ்சது. ஆகா, இந்த லைனை, இந்த சிந்தனையை இங்கே வித்துடலான்னு நம்பினேன். அதை நிச்சயம் அவரும் வாங்கிப்பாருன்னு தோணுச்சு. அப்போ இது ஒரு மீனவர் லைஃப் அதுக்குள்ளே இருக்குது. அந்த பொண்ணுக்கு அந்த ஏரியாவிலேருந்து வந்தவனால அந்த நெல்லை நெத்திலி ஆக்கிட்டேன். அதில் ஒரு லைன் வரும், நிலவை ஏற்றி வச்சு பாய போடவா, நிலவை ஏற்றி வச்சு பாய போடவா, நெத்திலி நெஞ்சு மேலே காய போடவான்னு எழுத முடிஞ்சது. இதை ஒத்துக்கிட்ட நண்பருக்கு நன்றி. அது கேட்குறப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. சிலர் திரைப்படங்களில் ஹீரோவாக நடிக்க முடியும். ரியல் லைஃப்பில் ரொம்ப கஷ்டம். ரியல் லைஃப்பில் ஹீரோவாக இருக்கிறதுக்கு ஐஸ் வைக்கிறதுக்காக சொல்ல, நண்பர் விஷால் ரியல் லைஃப்பில் ஹீரோ, ஃபைட்டர். அவர் நிறையா நம்ம பார்த்துருக்கோம். எல்லோரும் ஃபைட் பண்ண முடியாதுங்க. படத்தில் நம்ம ஒரு படத்தில் கூட ஒரு ரவி மோகன் ராதா மோகனுடைய படத்தில் கூட ஒரு ஃப்ளைட்டை கடத்தி வச்சுருப்பாங்க. அதில் ஒரு ஹீரோ உட்காண்டிருப்பார். அவர் எப்படியும் காப்பாற்றிடுவாருன்னு ஒரு காமெடி ஆர்டிஸ்ட் சொல்லிட்டே இருப்பான். ஐயோ, அது படத்தில் தான்யா, நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஹீரோவாக பயங்கரமாக ஃபைட் பண்ணவங்கெல்லாம் ரியல் லைஃப்பில் கூனி குறுகி உட்காந்து போவாங்க. அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் நண்பர் திரையிலும் சிறந்த நாயகனாக ஜொலிச்சு ரியல் லைஃப்பில் ரியல் ஹீரோவாக இருக்கிறது பெரிய மகிழ்ச்சி. அவர் படத்தில் நான் தொடர்ந்து பணி செய்கிறது இன்னும் சந்தோஷமாக இருக்குது. மாஸ் ஹீரோஸ் படத்தில் மாஸ் டைலாக் இல்லாமல் எப்படி? ஆனால் ஒரு ஹீரோக்கும் எழுதும்போது நிச்சயமாக அவங்களோட ஸ்டைலில் எழுதணும். அவங்க சொன்னால் ரீச் ஆகும், இம்பேக்ட் ஆகும், எல்லா விஷயங்களையும் பார்க்கணும். ஏன்னா விஷால் சார் நானும் மதுரக்காரன் தாண்டான்னு சொன்னதில் இருந்து இன்னைக்கு கடைசியாக மார்க் ஆண்டனியில் பேசின டைலாக் வர, அவர் பேசினா ஒரு இம்பேக்ட், அவர் பேசினா ஒரு மாஸ், அப்படி இருக்கும். அதே போல் இந்த படத்தில், மகுடம் படத்தில் சூப்பர்பான ஃபென்டாஸ்டிக்கான ரொம்ப ஸ்ட்ராங்கான டைலாக்ஸ் எழுதியிருக்கக்கூடிய ஒருத்தர் இங்கே பேச போகிறாரு. டீசரில் ஒரு டைலாக் வருங்க, கடலில் வாழ்கிறவன் வேற, அந்த கடலையே ஆள்றவன் வேற அப்படின்னு. அந்த டைலாக் கேட்டதும் ஏதோ ஒன்று இந்த டைலாக்ல இருக்குது, ஏதோ ஒன்று சொல்ல வராரு அப்படின்னு. ஸோ ஒரு டைலாகா மட்டும் இல்லாமல் அந்த டைலாக்குள்ள கேரக்டர்ஸையும் இன்வால்வ் பண்ணி ஒரு மாஸ் டைலாக் கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அமேசிங்கான டைலாக் ரைட்டர் திரு பொன் பார்த்திபன் அவர்களை அன்போடு மேடைக்கு பேச அழைக்கிறோம். பரிச்சயம் அப்படிங்கிறது எனக்கு தாமிரபரணி படத்திலிருந்து ஆரம்பிச்சு. இதோ நானும் இங்கே இருக்கிற சுரேஷ் சார்லாம் அதில் கோ டைரக்டர்ஸ். அப்போ பார்க்கும்போதே அவரோட எளிமை ரொம்ப ஆச்சரியப்படுத்துச்சு. பயங்கர ஃப்ரெண்ட்லியாக பயங்கர ஜாலியாக தான் இருப்போம் அந்த ஷூட்டில். அதுக்கப்புறம் இரும்பு திரை, வீரமை வாகை சூடும், லத்தின்னு தொடர்ந்து பயணித்தாலும் இந்த படம் நடிகர் விஷால் சார் அப்படிங்கிறத தாண்டி ஒரு இன்னொரு அவதாரத்தை, என்னது இப்படி ஒருத்தர் இவருக்குள்ளே இத்தனை நாள் இருந்தானா நமக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி, அதாவது கூட ஓட முடியாத அளவுக்கான ஓட்டம். இரும்பு திரை படத்தில் மொத்தமாக ஒரு 10 நாளோ 12 நாளோ நான் ஷூட்டிங் போயிருப்பேன். கிளைமேக்ஸில் ஒரு கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாரு, அது வேற. பட் இது அவர் ஒரு 24 மணி நேரம் இதை தவிர வேறு ஏதாவது சிந்திக்கிறாரா இவர் அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். ஒரு 4 நாள் பார்க்காம இருப்போம், 4 நாள் கழித்து போகும்போது பார்த்தா அதுக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் நீங்கள் மறந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக இங்கிருந்து நான் ஒன்று சேஞ்ச் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லி ஆரம்பிப்பார். எப்போ இதை யோசிச்சாரு அப்படிங்கிற மாதிரி பயங்கர ஆச்சரியமாயிரும். பர்டிகுலராக செகண்ட் ஹாஃபில் ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இருக்குது, அது அவ்வளோ ஒரு உயிரோட்டமாக அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்தார் மெல்ல 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 மெல்ல.
இந்த இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு ப்ரீ ப்ரொடக்ஷனை எப்படி அதை மேனேஜ் பண்ணிக்கிறதுங்கிறது அவர் பக்கத்தில் இருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயமா இருந்தது. எதுவுமே வந்து ஒரு ப்ரீ பிளான் இல்லாமல் அவர் பண்ணுறதே இல்லை. எடிட் பாயிண்ட் தெரிஞ்ச ஒரு டைரக்டராக இருந்தார். அப்புறம் போக போக தான் தெரிஞ்சது, ஓ இவருக்கு தெரியாத எதுவுமே இல்லையாட்டிருக்குது அப்படிங்கிறதே இப்போ தான் தெரிஞ்சது. முதல்ல ஒரு நடிகராக பார்த்துட்டு இருந்ததை தாண்டி இங்கே ஷார்ட் சொல்லுவார், திடீர்னு இந்த பக்கம் திரும்பி ரிச்சர்ட் இந்த லைட் வேணுமா அப்படிம்பாரு. மாஸ்டர்கிட்டையும் அது மாதிரி. அப்புறம் ஒரு பீரியடுக்கு மேலே எங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அவரோட கொடுத்த சுதந்திரத்தில் நாங்கள் எல்லாருமே, இப்போ ரிச்சர்ட் சாராக இருக்கட்டும், திலீப் மாஸ்டராக இருக்கட்டும், அபிநந்தா இருக்கட்டும், எல்லாருமே ஏப்பா கண்டினியூட்டி இருந்தால் சொல்லுங்கப்பா, இது தோணுச்சுன்னா சொல்லுங்கப்பா அப்படின்னு. ரிச்சர்ட் சார் வந்து டைலாக் சரியாக வரலன்னா அவர் ஒரு 1 மோர் கேட்பார், அப்படியா சரி இதா இல்லையா பண்ணிடலாம் அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு சுதந்திரமும் ஒரு குழு அரவணைப்போடவும் கூட்டிகிட்டு போனார். ரொம்ப முக்கியமாக இன்னொரு விஷயம், ஒரு நடிகர் எப்பவுமே இயக்குனர் ஆகும்போது மற்ற நடிகர்கள்கிட்ட எப்படி வேலை வாங்குவாங்க அப்படிங்கிறத நான் கவனிக்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அதில் அவங்க ஸ்டைல்லையே அவங்களுக்கு சொல்லித்தந்த விதமெல்லாம் ரொம்ப அழகாக இருந்தது. இவர் அஞ்சலிக்கு சொல்லித்தந்ததாகட்டும், துஷாராக்கு சொல்லித்தந்ததாகட்டும், இவர் ஜான் விஜய் சார்லாம் செம்ம ஸ்கோர் இந்த படத்தில். பக்கத்தில் இருந்து அதை பார்க்குறதுக்கு நல்ல வாய்ப்பாகவும் இருந்தது. ஸோ இந்த படம் இயக்குனர் விஷாலாக அவர் எப்படி நடிகராக மிளறாரோ அதே மாதிரி பெரிய அளவில் மிளறுவார். படம் எப்படி உங்களுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமோ, அந்த பிடிஎஸ் கண்டிப்பாக நிறைய பேர் பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு பிகின் த ஸ்க்ரீனில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்குது. அது யூடியூப்பில் பெரிய ஒரு வியூஸ் போகுங்கிற அளவுக்கு அவருடைய வேலைகள் இருந்தது. குழுவினர் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும். இந்த 3rd சிங்கிள் ட்ராக்காக ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ மகுடம் படத்தினுடைய கலங்காதே அப்படின்ற ஒரு பாடல் ரொம்ப நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு பாடல் அப்படின்னு சொல்லலாம். வரிகள் ஒன்னொன்னும் அவ்வளவு அழுத்தமாக இருக்கும். திரு கருணாகரன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறோம். கலங்காதே அப்படின்ற ஒரு அமேசிங்கான தன்னம்பிக்கை அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு பாடலின் லிரிசிஸ்ட் திரு கருணாகரன் அவர்கள். விடியும் பொழுதும் பொழியும் கவியும் இறைவன் கூடைய. அனைவருக்கும் வணக்கம். மன்னிச்சிடுங்க, கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஏறி வர, தப்பாக நினச்சிக்காதீங்க. மகுடம் என்னென்னா, ஃபஸ்ட்டு மகுடம் பாட்டை பற்றி சொல்லணும். இந்த பாட்டு எழுதுக்கு முன்னே ஒரு விஷயம் என்னென்னா, என்ன தான் நம்ம சக்ஸஸ் கொடுத்தாலும் திருப்பி ஒரு தாட்டியும் போய் நம்ம ஒரு இடத்துல போய் நிற்கிறதா இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் சினிமா மேலே எனக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய மோகம் வந்து எப்படி ஆச்சுன்னா, ஒரு சீசன் வந்து ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. எத்தனை தாட்டி வந்து நம்ம ட்ரை பண்ணாலும் முதல்ல இருந்தே ஒரு ஆரம்பிக்கிற போல சூழ்நிலை உருவாகுது. என்னுடைய மானசீக குருநாதர் கண்ணதாசன் அவரோட சிலை கிட்ட நீங்கள் நைட்டு நான் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். என்ன குருநாதா, எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஃபீலாக இருக்குது, என்ன தான் இட்டு கொடுத்தாலும் திருப்பி ஒன்றில் தான் தொடங்குற போல இருக்க வாழ்க்கை, ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு நினச்சி ஒரு ஃபீல் பண்ணும்போது தான் அண்ணனை மீட் பண்ணேன். அண்ணன் வந்து கூப்பிட்டு ஆஃபீஸ்க்கு வா அப்படின்னு சொன்னார். அதுக்கு முன்னாடி வந்து டியூனை கொடுத்துட்டாரு, பாட்டு எழுது அப்படின்னு சொல்லி. அந்த பாட்டு அங்கே போய் கேட்கும் போது வந்து நம்மளோட ஃபீல் இருக்காங்க. சினிமா ஒரு மிகப்பெரிய வழி கொடுக்குதுன்னு நினைக்கும் போது தான் நான் எழுதின பாட்டு தான் கலங்காதே கலங்காதே பாட்டு. இந்த பாட்டு கொடுத்த அண்ணனுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா விஎஃப்எஃப் வந்து எப்போ ஒரு படம் பண்ணாலும் எனக்கு ஒரு பாட்டு கொடுப்பாரு. நான் என்னை பற்றி சொல்கிறதுக்கு பதில் அண்ணன் இப்போது ஒரு செகண்ட் என்னை பற்றி பேசுவார். ஏன்னா அண்ணன் தான் இந்த பாட்டு கொடுத்தாரு. அவர்கிட்ட இந்த மைக்கை தரேன். ஒன்றும் இல்லைங்க, இது கலங்காதேன்ற ஒரு வார்த்தை ஃபஸ்ட்டு இந்த படத்துக்கு போட்ட பாட்டு வந்து கலங்காதே தான் ஃபஸ்ட்டு பாட்டு. இந்த வார்த்தை ஒரே ஒரு வார்த்தை தோணுச்சு. ஏன்னா நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னா முஸ்தஃபா எத்தனை வருடங்கள் ஆனாலும் அதுதான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஸோ டோன்ட் வரி பி ஹாப்பின்ற ஒரு பாட்டு இருக்குது. அந்த மாதிரி ஹோப் கொடுக்கறதுக்கு ஒரு சாங் வேணும்னு சொல்லி தம்பிக்கிட்ட சொல்லியிருந்தேன், கருணாக்கிட்ட. வந்து ரொம்ப அழகாக பொன் பார்த்திபனும் அந்த வரிசையில் பதறாதே செதறாதே எல்லாம் 100 வார்த்தைகள் எழுதி, அப்புறம் தம்பி வந்து அதில் கொலாபரேட் பண்ணி, இவரை விட யாருங்க எழுத முடியும் அந்த மாதிரி ஒரு ஹோப் சாங்கு? இவருக்கு தான் நீங்கள் கை தட்டணும். எனக்கு இல்லை, நான் ஐ எம் ஜஸ்ட் அ டூல். இந்த தம்பிங்க இவங்கெல்லாம் வந்து நல்லா வந்தாங்கன்னா சினிமாவில் எங்களை மாதிரி டைரக்டர்கள், எங்களை மாதிரி நடிகர்கள் வந்து சந்தோஷப்படுவோம், அவ்வளோதான்.
இட் இஸ் அவனோட வெற்றி என்னோட வெற்றி மாதிரி. இன்னைக்கு வந்து இந்த தம்பி வந்து இந்த பாட்டு இல்லை, செகண்ட் ஹாஃபில் ஜிவி இப்போது ரீரெக்கார்டிங் வாசிக்கும் போது ஒரு முக்கியமான பகுதியில் வந்து ஒரு பாடல் அமைஞ்சிருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரில். அது தம்பி எழுதியிருந்தாப்புல. அது நான் 14ஆம் தேதிக்கு அப்புறம் நம்ம வெற்றி விழாவில் நான் அது காட்டிட்டு உங்களுக்கு நான் பேசுகிறேன். தம்பிக்கு தான் நீங்கள் எப்போவுமே ஊக்கம் கொடுக்கணும் மீடியா. நான் ஒரு இயக்குனராக இல்லை, நீங்கள் பார்க்குறீங்க இந்த டேலண்ட் வந்து இதுக்கு வந்து டேலண்ட் பொறுத்த வரைக்கும் there is no disability or liability, always positivity. அந்த பாசிட்டிவிட்டி தான் இந்த தம்பிக்கிட்ட இருக்குது. அவன் எப்போவுமே ஜெயிப்பான். தேங்க்யூ. நிறைய சேலஞ்சஸ் வந்து அந்த பாட்டில் இருக்குது. குறிப்பாக அது கிளைமேக்ஸ் கிட்ட வரக்கூடிய ஒரு பாடல். ரொம்ப அற்புதமாக அந்த பாடல் ரெடி ஆகிட்டு இருக்குது. மிக விரைவில் அந்த பாடல் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு அமேசிங்கான சாங்கை எழுதின லிரிசிஸ்ட் இன்னைக்கு நம்ம கூட இருக்காங்க. உமாதேவி அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். மேம் ப்ளீஸ். இவங்க சொன்ன மாதிரி அந்த கிளைமேக்ஸ் சாங். தேங்க்யூ விஷால் சார். ஏன்னா இந்த படத்தில் காதல் பாடல்கள் இருக்குது. காதல் பாடல் இல்லாத ஒன்றை என்கிட்ட கொடுத்ததுக்கு பொதுவான ஒரு மனநிலை இருக்கும். பெண்கள் கிட்ட காதல் பாடல்கள் கொடுத்தா இன்னும் நல்லா பண்ணுவாங்க அப்படின்றது. அதை தொடர்ந்து எழுதிட்டு இருக்கக்கூடிய நிறைய பாடலாசிரியர்கள், குறிப்பாக பெண் பாடலாசிரியர்கள் அதை உடைச்சிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த வரிசையில் மீண்டும் எனக்கு நம்முடைய மகுடம் திரைப்படத்தில் கிளைமேக்ஸ் சாங் ரொம்ப முக்கியமானதாக எனக்கு நீங்கள் சொல்லும்போதே அந்த விஷுவலாகவும் சரி, அது ஒரு ஃப்ரேமே வந்து ரொம்ப ரொம்ப பிரமாதமாக வந்து பண்ணியிருந்தீங்க. எனக்கு தான் சார் சவால். ஒரு புதுமுக இயக்குனர் அப்படின்னே என்னால் பார்க்கவே முடியல. அந்த விஷுவலை நீங்கள் காட்டும்போதே எனக்கு சவாலாக இருந்தது அந்த வரிகளை எழுதுறதுக்கு. ஒட்டுமொத்த பெண் கூட்டங்களும் நின்று கொண்டாடக்கூடிய, எழுச்சி பெறக்கூடிய ஒரு கதைச்சூழலை எனக்கு கொடுத்தீங்க. விஷால் சார் வந்துட்டு நான் லிரிக்ஸ் அனுப்பிடுவேன், அவர் உடனே வந்து ரிப்ளை பண்ணிவிடுவார் வாட்ஸ்அப்பில். ஆனால் இவர் அந்த இடத்துல பார்த்தா இயக்குனராக இருந்துகிட்ருக்கிறாரு, நடிச்சிட்ருக்கிறாரு. நானும் வெயிட் பண்ணுவேன், சார் பரவாயில்ல சார், பொறுமையாக கூட நீங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்னு. ஆனால் உடனே படிச்சுட்டு இந்த இடத்துல எனக்கு இன்னும் கொஞ்சம் எமோஷ்னலாக வேணும் அப்படின்னு அவர் சொன்ன இடங்கள் எல்லாமே நான் சரியாக பண்ணி கொடுத்துட்டேன். ரொம்ப நன்றி சார். ஒரு இடத்துல 8 திக்கும் இவன் புகழ் பாட, கொற்றவைகள் சுற்றி நின்று ஆட அப்படின்னு சொல்லி ஒரு வரி எழுதியிருப்பேன். ஏன்னா கொற்றவை அப்படின்றது தமிழ் நிலப்பரப்பில் கொற்றவை ரொம்ப முக்கியமானது. தாய்வழி சமூகத்தினுடைய தாயே கொற்றவை தான். அந்த கொற்றவையினுடைய நாடி ரத்தம் எல்லாமே தான் இங்கே இருக்கக்கூடிய உயிர்கள், மனிதர்கள். அவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அது பாசமாக இருக்கட்டும், வீரமாக இருக்கட்டும், காதலாக இருக்கட்டும், அறமாக இருக்கட்டும், எல்லாமே அந்த கொற்றவையினுடையது. அந்த கொற்றவையை இந்த பாடலுக்குள்ளே கொண்டு வந்து வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி சார். இன்னும் கூடுதலான ஒரு தகவல் என்னென்னா, இந்த பாடல் எழுதி முடிச்சுட்டு தான் ஜிவி சார்கிட்ட வந்து நம்ம போனோமே. ஜிவி சார் ரொம்ப நன்றி இந்த தருணத்தில். ஏன்னா தங்கலான் படத்தோட அறுவடை பாடலுக்கு பிறகு ஜிவி சாரோட உட்காந்து பாடல் எழுதி கொடுத்து, லிரிக்ஸ் எழுதி கொடுத்து டியூன் பண்ண 2வது பாட்டு இது. எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். ஜிவி சாரும் சரி, தொடர்ந்து அவரோட அடங்காதே அந்த படம், அவர் நடித்து அவர் இசையமைச்ச படத்தில் நான் பாடல் எழுதினேன். அதை தொடர்ந்து இப்போது விஸ்வநாதன் சென்ஸும் வருது, ஆகஸ்ட் 14 மகுடமும் வருது. 2 படமே வருது. மிகப்பெரிய வெற்றி அடையும் நிச்சயமாக. ஜிவி சாருக்கு தொடர்ந்து ஒரு மென்மையான உள்ளங்களை வந்து நிரப்பக்கூடிய இசையமைப்பாளராக இன்றைக்கி வந்து இருந்துகிட்ருக்கிறாரு. அது கன்னட திரையுலகமாக இருந்தால் சவுத் இந்தியா முழுக்கவே, தென்னிந்தியா முழுக்க இன்றைக்கி வந்து ஒரு ஆளுமை செலுத்தக்கூடிய மிக முக்கியமான ஒரு இசையமைப்பாளராக இருந்தாலும் அவர் எங்களெல்லாம் அப்படின்னு சொல்கிறது, இதனால் இவன் முடிக்கும் என்றாந்து அதனை அவன் கண் விடல். ஒவ்வொரு பாடலாசிரியர்களுமே இன்றைக்கி வந்து ஏகாதசி தோழர் இருக்கார், கருணாகரன் தோழர் இருக்கார். எனக்குமே வந்து ரொம்ப டவுட்டாக இருந்தது, என்ன இது V7Hன்னு ஒரு பாடலாசிரியரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து ஆர்வமாகவும் இருந்தோம். V7Hனா வினோதே வந்து சொல்லிட்டாரு, வினோத் ஏழுமலை அப்படின்னு சொல்லி. வாழ்த்துகள் வினோத். ஏகாதசி தோழரோடும் விவேக் எல்லாருமே இந்த படத்தில் ஒரு டீமாக வேலை செஞ்சது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஜிவி சார் ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு பாடலையும் ஒரு படங்கள்லையுமே ஜிவி சாரோட வேலை செய்கிறதுல எனக்கு வந்து ரொம்ப முக்கியமான பாடல்களாக அவர் கொடுத்துட்ருக்கிறாரு. இந்த தருணத்தில் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே
இந்த படத்துக்காக உழைத்த அத்தனை பேருக்குமே வாழ்த்துகள். மிகப்பெரிய வெற்றியடையும் திரைப்படம். சக்ஸஸ் மீட்டில் கண்டிப்பாக சந்திப்போம். இசையமைப்பாளர் ஜிவி பிரகாஷ் சார் அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்களுக்காக ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுத்துடலாம். அழகான 5 பாடல்கள் நமக்காக கொடுத்துருக்காங்க. ரொம்ப அமேசிங்கான மியூசிக்கும் கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து அடுத்தபடியாக பேச வருவது யார் அப்படின்னு பார்த்தா, குறிப்பாக விஷால் சார்னா அவரோட ஆக்டிங்கை நம்ம எல்லாருமே ரொம்ப உன்னிச்சு கவனிப்போம். அதுக்கு பல ஃபேன்ஸ் இருக்கும். அதே மாதிரி அவரோட ஆக்ஷனுக்கும் பல ஃபேன்ஸ் இருக்கும். எந்த சண்டை காட்சி அப்படின்னாலும் பிச்சு உதறிடுவார் ஸ்க்ரீனில். அப்பேற்பட்டவருக்கு மகுடம் படத்தில் யார் வந்து ஸ்டண்ட் கோரியோ பண்ணது அப்படின்னு பார்த்தா, அவர் வந்து வேற லெவல். திலீப் சுப்பராயன் சார் ஸ்டன் மாஸ்டர் இந்த படத்துக்கு. அப்போ எந்த லெவலில் வந்துட்டு அந்த ஆக்ஷன் வந்திருக்கும், எந்த அளவுக்கு இந்த படத்தில் ஸ்டன் சீன்லாம் அட்வென்ச்சரஸாக இருக்கும் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்கே வந்துருச்சு. இப்போ நமக்காக இந்த படத்தில் எந்த மாதிரியெல்லாம் ஸ்டன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத திலீப் சுப்பராயன் சார் அவர்களே வந்து நம்ம கூட பகிர்ந்துக்க போகிறாரு. சார் ப்ளீஸ் மேடைக்கு வாங்க. பெரிய படம் கொடுத்த ஃபஸ்ட்டு ஹீரோ அவர் தான். ஸோ என்றைக்குமே அவர் எனக்கு ஹீரோ தான். அவர் அதை தாண்டி எனக்கு ஒரு ஃபேமிலி. ஒரு டெக்னீஷியனாக நிறைய லேர்ன் பண்ணியிருக்கேன் அவர்கிட்டருந்து. இந்த படம் மகுடம் வந்து அவர் கதை சொல்லும் போதும் அந்த சீனை எக்ஸ்பிளைன் பண்ணும் போதும் நான் நிறைய ரெகுலராக எல்லா இயக்குநர்களையும் நம்ம ட்ராவல் பண்ணுவோம்ல. ஸோ ஒரு கதை சொல்லும்போது நம்மளுக்கு ஒரு விஷுவல் வந்து உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். இது எப்படி வரும், இது எந்த மாதிரி நம்ம கொண்டு போக போகிறோம் அப்படின்றது. ஸோ அதில் ரொம்ப தெளிவு அவர். இதுதான் வேணும், இதுதான் பண்ண போகிறோம், இதுதான் கட் பாயிண்ட், எடிட் பாயிண்ட் வரைக்கும் அவ்வளோ தெளிவாக இருப்பார். இப்போ இல்லை, நான் பிகினிங் ஸ்டேஜ்லேருந்தே சொல்கிறேன். ஸோ அவரோட டைரக்ஷன், ஃபஸ்ட்டு டைரக்ஷனில் நான் ஸ்டெண்ட் டைரக்டராக இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நான் கொடுத்து வச்சுருக்கணும் கூட. இந்த படத்தில் வந்து நிறைய சேலஞ்சிங்கான விஷயங்கள் இருக்குது. அதை நான் இப்போயே நான் உடச்சிட்டேன்னா நீங்கள் படம் பார்க்கும்போது சுவாரஸ்யம் இருக்காது. கிளைமேக்ஸ் ரொம்ப எல்லாருமே என்ஜாய் பண்ணுவீங்க. எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸ் இருக்கும் அதில். எப்படி இது ரெண்டுத்தையும் சாங்கையும் இதையும் எப்படி மிங்கிள் பண்ணாங்கன்னு இருக்கும். ப்ளஸ் அந்த சாங் வந்து மேம் சொன்ன மாதிரி வந்து, தோழர் சொன்ன மாதிரி வந்து அவ்வளோ மோட்டிவேஷனான ஒரு சாங். ரொம்ப மெனக்கிட்டு நிறைய விஷயங்கள் அதில் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு ரொம்ப அது புதுசாக இருக்கும் பார்க்கும்போது. இது எப்படி இவங்க கொரியா பண்ணியிருப்பாங்க, எப்படி இதை சீனோட லிங்க் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. அந்த ஐடியாலஜி அவர் ஃபஸ்ட்டு சொல்லும் போது நான் வந்து சும்மா கூப்பிட்டு பேசிகிட்டே இருந்தோம். இப்போ சீன் இன்டர்வல் போயிட்டு இருந்தேன்னு கிளைமேக்ஸ் இப்படி ஒன்று பண்ணியிருக்கேன். நான் எப்படி ஸ்டன்னாக அப்படின்னு நின்றுருந்தேன். உண்மையாக சொல்கிறீங்களா, இதுதான் கிளைமேக்ஸ் அப்படின்னு கேட்டேன். இல்லை இதுதான் கிளைமேக்ஸு நான் சொல்லும் போதே எனக்கு கூஸ் பம்ப் இருந்துச்சு. அப்போ இது கன்ஃபார்மாக இந்த கிளைமேக்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். அதுக்கப்புறம் திடீர்னு இல்லை கிளைமேக்ஸில் ஒரு சாங் ஒன்று வைக்கலான்னு இருக்கேன். இது சாங்கா எதுக்கு அப்படின்னு சாங் அவர் சாங்கு வந்து ஆக்சுவலாக அடுத்த நாள் ஷூட் போகும்போது தான் சாங் வருது, கிளைமேக்ஸோட சாங் வருது. பயங்கரமாக ஒரு ஜோஷ் இருக்குது, பயங்கரமான ஒரு மொமெண்ட் இருக்குது சாங்கில். ஒரு புரட்சி இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த சாங்கில். பின்னாடி பேக்ரவுண்டில் சாங்கில் வந்து பயங்கரமாக ஒரு ஹம்மிங் ஒன்று போய்கிட்டே இருக்குது. நான் வந்து யார் இவ்வளோ ஹை வாய்ஸில் வந்து ஹம்மிங் கொடுத்துட்ருக்காங்க இது பண்ணு கட் பண்ண. அவர் தான் வந்து அந்த ஹம்மிங் ஃபுல்லாக கொடுத்துட்டு அடுத்த நாள் ஷூட்டில் வந்து அவரால் பேசவே முடியல. நீங்கள் ஏன் கொடுத்தீங்களா, யாரும் வரல, அதெல்லாம் நானே கொடுத்துட்டேன். ஸோ எல்லா வேலையிலையும் வந்து இந்த படம் மகுடம் வந்து ஃபோன் பண்ணும் போதெல்லாம் நைட்டு 3 o'clock, மார்னிங் 4 o'clock 2 o'clock ஃபோன் பண்ணும்போது என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லைடா அதை எழுதிட்டுருக்கேன், நான் காலையில் அதை எழுதிடுவேன், காலையில் உனக்கு அனுப்புகிறேன், நீ பாரு அப்படின்னுவார். சரி எப்போ தான் தூங்குவீங்க, என்ன பண்ணுவீங்க? சரி நம்ம ஒரு டெக்னீஷியனாக நம்மளுக்கு வேறு, அவர் ஆக்டர் ப்ளஸ் டிரெக்டர், எல்லா கிராஃப்ட்லேயும் வந்து என்ன நடக்குது எது நடக்குது எல்லாத்தையும் பார்த்துட்ருப்பார். ஸோ ரொம்ப சந்தோஷம். அவர் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர், எங்கள் அண்ணன், எப்போவுமே நாங்கள் கூட இருப்போம். இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான படம். அவருக்கு எவ்வளோ முக்கியமான படமோ எங்களுக்கும் அது ரொம்ப முக்கியமான படம். ரிச்சர்ட் சார், அபிநந்தன், ஆர்ட் டைரக்டர் துரை சார், எடிட்டர் சார்ஸ் அண்ட் என் டார்லிங் ஜான் விஜய். அவரையும் டார்லிங் தான் கூப்பிடுவோம். 2 பேர் சண்டை பண்ணுறேன், ஏன் அவரை டார்லிங் கூப்பிட்றேன்னு. சூப்பராக வந்திருக்கு படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களோட உழைப்பை தாண்டி அவரோட உழைப்பு நிறைய இருக்குது. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக வரும். அடுத்த சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணலாம். வந்திருக்க மீடியா நண்பர்களுக்கு அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். திலீப் சார், ஒரு சின்ன கேள்வி இருக்குது. ஆக்சுவலி விஷால் சார் கையில் எங்களால் ஒரு ஃப்ராக்சரை வந்து பார்க்க முடியுது. அது மகுடம் படப்பிடிப்பில் நடந்ததா? அது 1 நாள் 2 நாள் இல்லை, டெய்லி ஃப்ராக்சர். என்ன சார் சொல்கிறீங்க? ஆமாம், அவர் வந்து கொஞ்சம் எமோஷனல் ஆகிட்டாருன்னா கொஞ்சம் லைவாக பண்ணுவார். இல்லை அவர்
இது வரைக்கும் நான் சொல்கிறேன், நாங்கள் அவருக்கு பாடி டபுள்னு டூப்புன்னு சொல்லுவோம். இது வரைக்கும் நாங்கள் போட்டதே கிடையாது. எதாக இருந்தாலும் நானே பண்ணுறேன். டார்லிங் வேணா டார்லிங்னா இல்லை நான் தான் பண்ணுவேன். அடிப்பட்டாலும் அடுத்த நாள் சரி ஓகே இன்றைக்கி ஒரு நாள் பிரேக் விடும். ஆக்சுவலாக மகுடம் ஷூட் எப்படி நடக்கும்னா, இன்றைக்கி 9 o'clock கால் ஷீட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா 6 o'clock முடிய வேண்டியதாக இருக்கும். முடியாது, அப்படியே 2 போவோம், அப்படியே 3 போவோம். அடுத்த நாள் திருப்பியும் வந்து 6 o'clock தான் முடியும். முடிஞ்சிட்டு சரி ஓகே பிரேக் விடுவார். அதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் அகெயின் 2 o'clock கால் ஷீட் போடுவார். சரி நீங்கள் தூங்குறீங்களா இல்லையா, மற்றவங்க தூங்கணும். சரி அதுதான் ஹார்ட் ஒர்க். அது வந்து வி ஹேவ் டு லேர்ன். அது ரொம்ப முக்கியம். அதனால தான் வந்து இன்னி வரைக்கும் ஏன் அவரோட ட்ராவல் ஆகிட்டு இருக்கோன்னா, ஈ நெவர் கிவ்ஸ் அப். அது வந்து டேய் வாடா பார்த்துக்கலாம் அந்த ஒரு மொமெண்ட் தான் எப்போவுமே அவர். ஸோ லவ் யூ டார்லிங், லவ் யூ ஸோ மச். தேங்க்யூ ஆல். ஹேட்ஸ் ஆஃப் விஷால் சார் அண்ட் திலீப் சார். இந்த மாதிரி ஒரு பயங்கரமான லைவ் ஆக்ஷனை நீங்கள் வந்து படத்தில் பண்ணியிருக்கீங்க. நாங்களும் தியேட்டரில் விட்னஸ் பண்ண ரெடியாக இருக்கும். August 14th அன்னைக்கு மகுடம் படம் திரையரங்கில். அடுத்தபடியாக பேச வரக்கூடிய நம்ம பல போஸ்டர்ஸ் மகுடம் பார்த்தாலும் தெரியும், நிறைய கிளிம்சஸ் பார்த்தாலும் தெரியும். எல்லா லுக்ஸையுமே ரொம்ப நேர்த்தியாக காமிச்சிருக்கக்கூடிய ஒரு பர்சன். ஒரு நடிகர் அப்படின்னா நிச்சயமாக அவங்களோட கதாபாத்திரத்துக்கு பல மெனக்கெடல்கள் வந்து போடுவாங்க. அப்போ தான் அந்த கதாபாத்திரமாக அவங்க மாற முடியும். ஆனால் அதே கதாபாத்திரத்தை ஒரு லென்ஸ் மூலமாக உங்கள் கேமரா மூலமாக நமக்கு ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப ரியாலிட்டியாக காட்டணும் அப்படின்னா டெஃபினட்டாக டிஓபியால் மட்டும்தான் முடியும். ஸோ இப்போது இந்த படத்தினுடைய டிஓபி மிஸ்டர் ரிச்சார்ட் எம் நாதன் அவர்களை அன்போடு பேச அழைக்கிறேன். இன்னும் 2 நபர்கள் வந்து இந்த படத்தில் டிஓபி பண்ணியிருக்காங்க, மிஸ்டர் அபிநந்தன் அவர்கள் அண்ட் கார்த்திக் அவர்கள். அவர்களால் இன்னைக்கு நம்மளோட இணைய முடியலை. ஸோ ஐ ரெக்வெஸ்ட் மிஸ்டர் ரிச்சார்ட் சார் டு கிவ் யுவர் ஸ்பீச். அனைவருக்கும் வணக்கம். தன் கெரியரோட இப்படி ஒரு முக்கியமான படத்தில் என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த விஷால் சாருக்கும் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் சௌத்ரி சாருக்கும் என்ற மனமார்ந்த நன்றிகள். உங்களுடைய அன்பும் ஆதரவும் எப்பவும் போல மகுடத்துக்கு இருக்கும் என்ற நம்பிக்கையுடன் தேங்க்யூ. குட் ஈவினிங் டு ஆல் த ப்ரெஸ் மீடியா, எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தில் நான் நடிக்கிறதுக்கு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. சூப்பர் குட் ஃபிலிம்ஸோடைய 99th ஃபிலிம். ஐ ஹவ் பீன் அ பார்ட் ஆஃப் தர் ஜர்னி. இட்ஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வித் தெம் அண்ட் ஐ எம் வெரி ஹானர்ட் டு பி பார்ட் ஆஃப் அ லெகசி கம்பெனி கால் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ். அதுக்கு மேலே விஷால் டிரெக்டர், ஃபர்ஸ்ட் டிரெக்டர். ஃபஸ்ட் அவர் என்னை கூப்பிட்டு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நான் யோசித்தேன், என்ன இவர் டைரக்ட் பண்ணுறாரு அப்படின்னு. பட் ஒன்ஸ் ஐ வென்ட் டு த செட், த வே வாஸ் எக்ஸிக்யூட்டிங் திங்ஸ் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்லையா, ரொம்ப கிளாரிட்டியாக இருக்காது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். யூ சி, ஒரு டைரக்டராக இருந்துட்டு அப்படியே கட் பண்ணி போய் ஒரு ஆக்டராக மாதிரி திருப்பி வந்து ஒரு டைரக்டராக இருந்து ஷார்ட் கொடுத்துட்டு இருக்கும்போது மற்ற ஆர்டிஸ்ட் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு கான்ஷியஸ்னஸ் ஒன்று. ரியலி டிஃபிகல்ட் விஷால், அண்ட் யூ மேனேஜ்ட் பிரில்லியன்ட்லி. வெரி 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 இம்ப்ரெஸ்ட் வித் த வே யூ ஹவ் ஒர்க்ட். எனக்கு இருந்த ஹீஸ் அ ஃபிலிம் ஸ்டூடெண்ட். அவர் சினிமாவில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவர் விஸ்காம் படித்தவர். அவர் ஆக்சுவலாக ஹி ஸ்டார்டட் ஹிஸ் கேரியர் as a director. Then he became an artist and a hero, a very successful commercial hero. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. த வே ஹி எக்ஸ்பிளைன்ஸ் த ரோல் டு யூ, அந்த ஷார்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறது, சார் இதுதான் சார் இப்படி இதுதான் சார், அது மைன்யூட்டாக பார்ப்பார். வெரி இட் வாஸ் அ கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் யூ விஷால். ஐ ரியலி லவ் ஒர்க்கிங் இட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் த ஃபில்ம். As a hero, more as a director. I want you to succeed as a director more than as a hero. You have done it as a hero. The first film, I wish everyone appreciates it. They will surely appreciate it. And God bless you, man. Thank you.